ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக அதிகமாய் ஜெபியுங்கள். இந்த ஆதியாகம புஸ்தகத்தை ஆரம்பித்த நாட்களிலிருந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியல, அநேக சத்தியங்களை, அநேக உண்மைகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அவைகளை அனுபவமாக்கவும் உதவி செய்தார். பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்ட அதே அனுபவங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிகராகவே இந்த வேதத்தின் சத்தியங்கள் ஏதோ எழுதினப்பட்டதை அங்கிருந்த புஸ்தகங்களை வாசித்து வருகிறது இல்லை. இதை நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக தேவன் இதை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்காக நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைகளை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே உணர்வுக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படியே ஒரு கண்ணாடியிலே காட்டப்படுகிறது போல அது காட்டப்படுகிறது. வேதவசனம் ஒரு கண்ணாடி. ஆகவே இது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. நம்முடைய பிரயோஜனத்திற்காக இது எழுதப்பட்டிருக்கிறதா இருக்கு. நம்மை அது கடிந்து கொள்ளுகிறது, நம்மை அது சீர்திருத்துகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்கிறார், அவைகளுக்கு சில நேரங்களை கடிந்து கொள்ளுகிறது, சில நேரங்கள் என்னை சீர்திருத்துகிறது, போதனையாக என்னை சில காரியங்களை படிப்பிக்கின்றதாக இருக்கிறது. புதிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கது நம்மை போதிக்கிறதாக காணப்படுகிறது. ஆகவே இதை நாம சிந்திக்கும் போது இன்றைக்கும் கூட கர்த்தர் புதிய காரியங்களை நமக்கு கற்றுத் தருவாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவ்வளவு பேர் ஆர்வமா இருக்கீங்க. உங்களுடைய ஆர்வத்தை பார்த்துதான் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறார். ஆமா, உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன வராது? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகாது. ஆகவே சந்தோஷமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். கர்த்தர் தாமே இந்த நேரத்தையும் கூட நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இன்றைக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் இருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தின அல்லது என்னுடைய புரிதலின் அடிப்படையில் வந்த காரியம், ஒரு தலைப்பை நான் கொடுக்கும்படி விரும்புகிறேன். ஒரு புதிய துவக்கம். ஒரு புதிய துவக்கம், a new beginning. ஒரு புதிய துவக்கம் என்ற தலைப்பிலே இந்த அதிகாரத்தை நாம் சிந்திக்க போகிறோம். கடந்த 6-7 அதிகாரங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் ஒரு பெரிய உலகளாவிய ஒரு ஜலப்பிரளயம், தண்ணீரினால் தேவன் இந்த பூமியை அழிக்கும்படியான காரியங்களை செய்ததை குறித்து 6-7 அதிகாரங்களிலே நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த 8வது அதிகாரத்திற்குள் கடந்து வரும்போது ஒரு புதிய துவக்கத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு புதிய துவக்கம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரத்திலே 18-19 வசனங்களை இவ்வளமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 43:18-19. இங்கே நாம் படிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முந்தினவைகள்னா எதை சொல்றாருன்னா, அந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஏசாயா 1லிருந்து 39வது அதிகாரம் வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற ராஜ்யங்களின் மேலும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார் ஏசாயா. 40வது அதிகாரத்திலிருந்து வரும்போது அவருடைய செய்தியே மாறுகிறது. 40ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை போட முடியுமா? 40ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று ஆரம்பிக்கின்றார். 1லிருந்து 39 வரைக்கும் நியாய தீர்ப்பு. 40ஆம் அதிகாரம் வந்தோடனே ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிக்கொண்டு வரும்போது இந்த 43:18-19 வசனங்களே அவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏன்னா நியாய தீர்ப்பு குறித்தே யோசிச்சுட்டு இருக்காதீங்கப்பா. நான் கிருபை உள்ள தேவன், அதே சமயத்துல நீதியாய் நிலைநாட்ட வேண்டியவனா இருக்கிறேன். ஆகவே நீதியை செய்கிறேன், ஆனால் அவைகளையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுவோமா? இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இன்னொரு விஷயம் சொல்லுவோமா? இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்ற வார்த்தை. ஆகவே இந்த காரியத்திலிருந்து நாம இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இதற்கு எப்படி ஆரம்பிக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். பொதுவாக இந்த 6-7 அதிகாரத்தை நாம் படிக்கும் போது
ஒருவேளை ரட்சிக்கப்படாத ஒருவர், இந்த வேதத்தை விசுவாசியாத ஒருவர், இங்க எல்லாரும் விசுவாசிகள் தான், அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஏதோ ஒரு சுனாமி வருகிறது, ஒரு பகுதி அழிவு போகிறது, ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகுது, ஒரு பகுதி அழிகிறது, ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், ஒரு நெருப்பு விபத்து ஏற்படுகிறது, ஒரு பகுதி அழிகிறது. ஆனால் உலகளாவிலேயே ஒரு அழிவு உண்டாயிருக்குமா என்று அநேகர் நினைக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இதை நம்ம புரிந்து கொள்றோம், நம்ம வேதத்தை விசுவாசிக்கிறோம், மற்றவர்கள் அதை அப்படி யோசிப்பார்கள். ஆனால் இந்த வேதத்தை நாம் படிக்கும் போது, ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, நான் கடந்த வாரத்திலே சொன்னேன், இந்த பூமி முழுவதும் ஜலத்தினால், தண்ணீரினால் நிறைந்திருந்தது என்று நாம் படிக்கிறோம். இந்த தண்ணீரை தான் தேவன் அது ஆகாய விரிவாக அதை பிரிக்கின்றார், சமுத்திரமாக பிரிக்கின்றார், வெட்டாந்தரையாக பிரிக்கின்றார். இந்த வெட்டாந்தரையிலும் ஆழத்திலே தண்ணீரை என்ன செஞ்சிருக்கார்? ஆண்டவர் வைத்திருக்கின்றார். இப்படி தேவன் பிரித்த இந்த காரியத்தை திரும்பவும் ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து இந்த பூமியை தண்ணீரினால் மூட அவரால் முடியும். அவரால் முடியுமா? முடியாதா? முடியும். ஆகவே இந்த சம்பவம் நிச்சயமாக நிகழ்ந்திருக்கின்றது. இன்னொரு காரணத்தை கூட, சில காரணங்களை சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவதாக, இந்த நோவா என்கின்ற ஒரு மனிதன் கற்பனை கதாபாத்திரம் அல்ல, கற்பனை கதாபாத்திரம். இந்த மனிதனை குறித்து 1500 வருடங்களுக்கு பின் வாழ்ந்த எசேக்கியேல் அவருடைய புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். நோவா, யோபு, தானியேல் என்கின்ற நீதிமான்கள் என்று நான் நினைக்கிறேன் எசேக்கியேல் 18வது அதிகாரத்திலே அதை குறிப்பிடுகிறார். அப்போ 1500 வருடங்களுக்கு பின் வாழ்ந்த எசேக்கியேல் இந்த சம்பவத்தை என்ன செய்கிறார்? இந்த மனிதனை நினைவு கூறுகிறார். அதை விட மத்தேயு 24வது அதிகாரத்துல இயேசு நினைவு கூறுகிறார். நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும் என்று இயேசு இந்த நோவாவை குறித்து சொல்கிறார். இவனுடைய நாட்களில் நடைபெற்ற ஜலப்பிரளயத்தை குறித்து சொல்கிறார். அதற்கு பிறகு வந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 2 நிருபங்களிலேயும் இந்த சம்பவத்தை குறித்து குறிப்பிடுகிறார். இந்த 6, 7, 8 அதிகாரங்களிலே நடைபெற்ற சம்பவங்களை குறித்து சொல்லுகிறார். அதற்கப்புறம் எபிரேயர் நிருபத்திலேயும் இந்த நோவாவை குறித்து சொல்லப்படும், விசுவாசத்தினாலே நோவா தான் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று ஒரு பேழையை உண்டாக்கினான் என்று எபிரேயர்ல அந்த புத்தகத்திலும் வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சரித்திர புத்தகங்களிலே இந்த பெயர், இந்த சம்பவங்கள் குறிப்பிட்டிருக்கிறபடினாலே நிச்சயமாக இந்த சம்பவம் என்ன செய்திருக்கிறது? நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இந்த 6, 7, 8 அதிகாரத்தை நீங்கள் கருத்தாய் வாசிப்பீர்கள் என்றால், இதிலே கொடுக்கப்பட்ட தகவல்கள் எத்தனாவது நாளிலே இந்த சம்பவம் நடைபெற்றது, எவ்வளவு நாட்கள் ஜலப்பிரளயம் அது பிரவாகித்துக் கொண்டிருந்தது, அடுத்தது அது எவ்வளவு நாட்கள் கழித்து அந்த அரராத் மலையிலே அந்த பேழை தங்கினது, இப்படி ஒவ்வொரு டீட்டெயிலும் நம்ம படித்து பார்த்தா இது ஏதோ ஒரு நாள் இப்படி நடந்தது என்று சொல்ல, அதற்கு தேதி வாரியாக என்ன செய்யறாங்க? அதை மோசே எழுதுகிறார். இந்த நோவா பேழைக்குள்ள உட்கார்ந்துட்டு சும்மா இல்ல, அந்த எந்தெந்த நாள்ல என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றது என்பதை ஒரு சரித்திரத்தையே என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த நோவா எழுத ஆரம்பித்திருக்கிறார். ஆகவே இந்த சரித்திர குறிப்புகள், இந்த விவரங்களை எல்லாம் படிக்கும் போது உண்மையாகவே இந்த காரியம் நிச்சயமாக நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு அப்புறம் இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். இன்றைக்கு உலகத்திலே பல புராணங்கள், கட்டுக்கதைகள் எல்லாம் இருக்கிறது. இதுல இந்த நோவாவின் ஜலப்பிரளயத்தை போலவே அந்த புராணங்களிலும் கட்டுக்கதைகளிலேயும் அநேக ஜலப்பிரளயம், உலகளாவிய பெரு வெள்ளத்தை குறித்ததான கதைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன், கேட்டிருக்க முடியும். இதற்கு ஒப்பாக இருக்கிறத நீங்க யூடியூப்ல கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய கதைகள் இருக்கு. கிரேக்க கலாச்சாரத்தில் இருக்கிறது, ரோம அவர்களுடைய மத நம்பிக்கைகளில் இப்படிப்பட்ட ஜலப்பிரளயத்தை குறித்து பேசியிருக்கிறார்களாம். இந்தியாவில் இருக்கின்ற சில புராணங்களிலும் கூட இருக்கிறதாம். வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் இருக்கின்ற புராணங்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற புராணங்கள், இப்படி பல தேசங்களில் இருக்கின்ற மக்கள் அவருடைய புராண கதைகளிலே இப்படிப்பட்ட ஜலப்பிரளயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதாம். ஆனால் அவைகளில் எல்லாம் இப்படிப்பட்ட டீடைல்ஸ், தகவல்கள் அல்லது சரித்திர குறிப்புகள், அந்த சம்பவங்கள் நடைபெற்ற போது நடைபெற்ற காரியங்களை குறித்து இவ்வளவு தெளிவாக இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த கதைகள் எல்லாம் எப்படி வந்தது? நிச்சயமாக இந்த சேம்காம் யாப்பேத்தினுடைய சந்ததிகளுக்கு இந்த தகவல்கள் கடத்தப்பட்டிருக்கும். அந்த தகவல்களின் அடிப்படையில் காமுடைய சந்ததி தேவனுடைய விட்டு அவன் வழி விலகி போகும்போது
அவன் சிலதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பான் அந்த சந்ததிகளுக்கு. அப்படி இப்படிப்பட்ட புராண கதைகள் உருவாகி இருக்கும். ஆனால் நிச்சயமாக நான் சொல்ல விரும்புகிறேன், அவன் இந்த கதைகளே இதுக்கு ஒரு பெரிய சான்றாக காணப்படுகிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இது ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இருக்கட்டும். இந்த அதிகாரத்தில் ஒரு புதிய துவக்கத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு புதிய துவக்கம் எதிலிருந்து அப்படின்ற காரியம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது, மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின என்று படிக்கிறோம். அப்ப எல்லாமே அழிந்து மாண்டு விடுது. பூமியில் இருந்த ஒரு உயிரினங்கள் கூட அது உயிரோடு கூட இல்லை. ஒருவேளை நாம அதை யோசிக்கும் போது, இந்த கடலிலும் நீர்நிலைகளிலும் வாழ்கிற உயிரினங்கள் நிச்சயமா என்ன செஞ்சிருக்கோம்? அது தப்பிச்சிருக்கோம். ஏன்னா அது என்ன செஞ்சிருக்காது, அழிந்து போகிறதற்கு வாய்ப்பு இல்லை. மற்றபடி நிலத்திலே வாழ்கின்ற எல்லா உயிரினங்கள், பறவைகள், மனிதர்கள் எல்லாம் அழிந்து மாண்டது. ஆனால் நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டது. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் பிரவாகித்துக் கொண்டிருந்தது என்று நாம் படிக்கிறோம். இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா, இதிலிருந்து முழுவதும் தேவன் காரியங்களை அழித்து விட்டார். இதிலிருந்து தேவன் ஒரு புதிய காரியத்தை தேவன் துவங்குகிறவராயிருக்கிறார். இப்ப ஒரு சில வசனங்களை வாசித்து விட்டு இந்த பகுதிக்கு நேராக நான் வர விரும்புகிறேன். 104ஆம் சங்கீதம் 6-9 வசனம். இந்த சங்கீதம் கடந்த வாரத்துல சொல்லணும்னு நினைச்சா மறந்துடுச்சு எந்த இடம்ன்றத. அப்போ 104 6-9 இதே சம்பவத்தை வைத்துதான் இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம் 6-9 வரைக்கும். அவை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர், பர்வதங்களின் மேல் தண்ணீர் நின்றது. எப்ப பர்வதத்தின் மேல, பர்வதம் என்னது? மலைகள், பர்வதங்கள். இப்போ மலையின் மேல் எப்போ தண்ணி நின்றது? நோவாவின் நாட்கள்ல தான். எத்தனை முழம் உயரம்? 15 முழ உயரம். எல்லா மலைகளுக்கு மேலாக, பர்வதங்களுக்கு மேலாக தண்ணீர் நின்றதாம். இப்ப சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பர்வதங்களின் மேல் தண்ணீர் நின்றது, அவைகள் உமது கண்டிதத்தினால் விலகி ஓடி உமது குமலின் சத்தத்தினால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தி. திரும்பவும் அந்த மூடுகிற அளவுக்கு, பர்வதங்கள் மூடுகிற அளவுக்கு ஜலப்பிரளயம் வந்தது, பெருவெள்ளம் வந்தது. அப்புறம் திரும்பியும் இந்த தண்ணீர் எங்க இருக்கணுமோ அங்க கொண்டு போய் என்ன செய்ய, செட்டில் பண்ணிட்டு கடவாதிருக்கும் எல்லையை நீர் என்ன செய்கிறீர், கடவாதிருக்கும் எல்லையை ஏற்படுத்தினீர் என்று சொல்லுகிறார். இருக்கட்டும். அப்போ ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக. இன்னொரு வசனத்தை நான் உங்களை காண்பிக்க விரும்புகிறேன். இதற்கு சம்பந்தப்பட்ட வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 5-8 வரைக்கும். சங்கீதம் 9:5-8 வரைக்கும். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்னென்றைக்கும் இராதபடி குலைத்து போட்டீர் என்று படிக்கிறோம். சத்துருக்கள் என்னென்றைக்கும் பாலாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒழிந்து போயிற்று. கர்த்தரோ என்னென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். அப்ப பாருங்க, அந்த பட்டணங்கள் அழிந்து விட்டது. காயின் உருவாக்கின பட்டணங்கள், அநேக பிரபல்யமான தொழிற்சாலைகள் அழிந்து போய் எல்லாவற்றையும் அழித்தார் ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினால். அழித்து விட்டு இப்பொழுது ஒரு புதிய காரியத்தை தேவன் துவங்குகிறார். புதிய காரியத்தை. தேவனுடைய நீதி அதை அழிக்கின்றது. ஆனால் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் புதிய காரியத்தை தேவன் துவங்குகிறவராக அவர் காணப்படுகிறார். இப்பொழுது நாம வருவோம் இந்த இடத்துக்கு. முதலாவது குறிப்பாக இந்த அதிகாரத்துல நான் கண்டுபிடித்த காரியம், தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார். தேவன் நோவாவை நினைவு கூறுகிறார். இப்படிப்பட்ட அழிவுகள் நடைபெறுகிற நேரத்திலே தேவன் தமது பரிசுத்தவான்களை நினைவு கூறுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார், நினைத்தருளுகிறார். முதல் வசனம் சொல்லுகிறது, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று சொல்லப்படு. நினைத்தருளினார் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 150 நாட்கள் ஆண்டவர் இந்த சம்பவம், இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் போது 150 நாட்கள் இந்த ஜலப்பிரளயம் உருவாகி இருக்கிறது.
இந்த பேழையில 150 நாட்கள் இந்த நோவா தங்கி இருக்கிறார். 150 நாட்கள் தேவன் நோவாவை மறந்து விட்டாரா? சொல்லுங்களேன். நோவாவை மறந்து விட்டாரு. நாம என்ன நினைப்போம்? சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் வழியாக நம்ம கடந்து செல்லும் போது தேவன் நம்மை மறந்து விட்டார். சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவனே ஏன் நீ தூரமாய் நிற்கிறீர் என்று கேட்கிறார். 22ஆம் சங்கீத, தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். அப்போ இங்கே இந்த வார்த்தையை படிக்கும் போது தேவன் நோவாவை மறந்து விட்டாரா? 150 நாட்களுக்கு பிறகு தேவன் நோவாவை நினைத்தருளினாரா அப்படின்னா இல்லைங்க. தேவன் நோவாவின் மேல் தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த வார்த்தையின் அர்த்தம் சில வசனங்களில் இருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். முதலாவதாக எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான், ஆனால் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. அதுக்காக நம்ம புரிந்து கொள்வதற்காக சில வசனங்களை நினைத்தருளினார் என்றால் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல போறேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 29வது வசனம். ஆதியாகமம் 19:29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அழிவின் நடுவில் இருந்து தப்புவிக்கும்படி அனுப்பிவிட்டார். அப்போ இங்க ஆபிரகாமை நினைத்து இந்த சோதோம் குமரா பட்டணத்தை அழிக்கும் போது லோத்தை தேவன் என்ன செய்தாராம்? தப்புவித்தார். அப்ப நினைத்தருளினார் என்றால் ஒரு மனிதனை நினைக்கிறது போல அல்ல, ஒரு காரியத்தை தேவன் இந்த நோவாவுக்கு செய்ய போகிறார், அல்லது இந்த லோத்துக்கு தேவன் செய்ய போகிறார். ஏனென்றால் ஆபிரகாமை நினைத்து என்று படிக்கிறோம். இன்னும் சில வசனங்களை நான் எடுத்து வந்தேன், அதை தெரிந்து கொள்வதற்காக. எல்லாரும் தெரிந்த வசனங்கள் தான். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 30:22. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவர் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அப்ப தேவன் நினைத்தருளினார் என்றால் தேவன் ஒரு புதிய காரியத்தை அங்கே என்ன செய்கிறார். அப்ப தேவன் நம்மை நினைத்தருள வேண்டும். அப்போ அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கு. ராகேலை நினைத்தருளினார். இதுவரைக்கும் அவளுடைய கற்பம் அழைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் என்று நாம் படிக்கிறோம். இதை அப்படியே 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு நீங்க வருவீர்கள் என்றால், அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அன்னாளை நினைத்தருளினார். 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த அன்னாள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீர் என்னை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறார். 19வது வசனத்துல வரும்போது தேவன் அவளை என்ன செய்தார்? நினைத்தருள். அப்ப புதிய காரியத்தை தேவன் துவக்குவதற்கு முன்பதாக தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்ராகமம் 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைத்தருளினார். என்ன நடக்குது அங்க? எகிப்து தேசத்திலே பார்வோனும் நம்முடைய எகிப்தியர்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த ஒடுக்குதலினாலே இவர்கள் தேவ சமூகத்தை ஜெபம் பண்ணல, எதை விடுறாங்க? பெருமூச்சின் சத்தத்தை தேவன் கேட்டு என்று நாம் படிக்கிறோம். பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் தாம் செய்த உடன்படிக்கையை தேவன் என்ன செய்தார்? நினைத்தார். இப்ப நினைத்தருள்னு என்ன செய்யறாரு? யாத்ராகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அவரே எகிப்துக்கு கடந்து வருகிறார். வெளியே சொல்லுவோமா? அவரே எகிப்திற்கு கடந்து வந்து அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்கிறார். இந்த காலையில் உன்னை பார்த்து சொல்கிறேன், வேலை நியாய தீர்ப்புகள் இருக்கலாம், அழிவு இருக்கலாம், ஆனால் அதிலேயே ஆண்டவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல. தேவன் நம்மை நினைத்தருளும் போது ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்கிற தேவனாயிருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? ஆமா, அற்புதமான ஒரு தேவன். சரி, இங்கே என்ன செய்தார் என்று இங்கே நாம் படிக்கிறோம். அந்த வசனத்தின் பிற்பகுதியிலே தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அப்ப 150 நாட்கள் பாருங்க, 24வது வசனம் சொல்லுகிறது 7:24. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. இப்ப தேவன் நினைத்தருளினாரா? நினைத்தருளும் போது ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கின்றார். அதனாலதான் அடிக்கடி நீங்க நம்ம ஜெபம், ஆண்டவரே ராகேலை நினைத்தருளினது போல இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தருளினது போல என்னையும் நினைத்தருளும் என்று நாம் ஜெபிக்கும் போது, தேவன் நினைக்கும் போது, தேவன் நினைத்தருளும் போது புதிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அது வரைக்கும் பிரவாகித்துக் கொண்டிருந்த ஜலம், தண்ணீர் இப்பொழுது என்ன செய்கிறது? அமர்கிறது.
சீஷர்களோடு கூட ஆண்டவர் படவில போகும்போது கூட அதான் செய்கிறார். காற்றுக்கும் கடலுக்கும் அவர் கட்டளையிடுகிறார். அந்த காற்று அடங்குகிறது, கடலின் கொந்தளிப்பு அமர்த்தப்படுகிறது. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் சொல்ல ஆகுமாம், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு நல்ல தேவன், ஒரு அற்புதமான தேவன். அப்ப பாருங்க, நான் நினைக்கிறேன் வேலைக்குள்ள இருந்து இந்த 150 நாட்கள் வித்தியாசமான அனுபவங்கள் யாருக்கு வந்திருக்கும்? நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் வந்திருக்கும் வித்தியாசமான அனுபவங்கள். அதற்கு முன்பதாக மழையை பார்க்கவில்லை, பெருவெள்ளத்தை அவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் இந்த 150 நாட்கள் வித்தியாசமான அனுபவம். இவர்கள் கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நினைத்தருளும் என்று என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க. இப்பொழுது கர்த்தர் நினைத்தருளுகிறார். கர்த்தர் ஒரு காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இப்ப பாருங்க, அடுத்தது சொல்றாரு, ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன, வானத்து மழையும் நின்று போயிற்று. பாருங்க, அதே 7ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது 11வது வசனம் பாருங்க, 7:11. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இவ ஊற்றுக்கண்கள் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திறவுண்டன என்று படிக்கிறோம். மழை சாதாரணமா பெய்யல, இப்ப திறவுண்டத அந்த மழையை தேவன் நினைத்தள்ளும் போது என்ன நடக்கிறது என்றால், அது அடைபட்டு போயிற்று என்று நம்ம படிக்கிறோம். அப்ப திறக்கவும் முடியும், சொல்லுங்களேன், அடைக்கவும் தேவனால் முடியும். அவரே பூட்டுகிறவர், அவரே திறக்க. அவர் பூட்டினால் ஒருவரும் திறக்க முடியாது, அவர் திறந்தால் ஒருவரும் பூட்ட முடியாது. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. இப்போ மோசே ரொம்ப கிளியரா எழுதுறாரு. அத நான் நினைக்கிறேன் இது நோவாவுடைய ரைட்டிங்ஸா கூட இருந்திருக்கலாம், அதை காப்பி பண்ணிருக்கலாம் இந்த மோசே. இப்ப சொல்ல நின்று போயின பாருங்க, ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. அப்ப தேவன் நினைத்தருளினா அந்த பிரச்சனைகளின் தீவிர தன்மை என்ன செய்கிறது? நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் என்ன செய்ததாம்? வழிந்தது. பாருங்க, இதை படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ஆச்சரியம், உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம் 5வது வசனம். 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே இருந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள், மன்னிக்கணும், 4வது வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேலை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிட்டு. எத்தனாவது மாதம் சொல்றாரு? 7ஆம் மாதம் 17ஆம் தேதி. இப்ப பாருங்க, 7வது அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்க, அங்க ஒரு டேட்டை கொடுக்கிறாரு. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி இந்த வானத்தின் மதகுகள் எல்லாம் திறந்தது என்று நாம் படிக்கிறோம். 2ஆம் மாதம் 17ஆம் தேதி, இங்க 7ஆம் மாதம் 17ஆம் தேதி. கழிச்சா எவ்வளவு நாள் வருது? 5 மாதம் வருகிறது. அவருடைய மாதங்கள் எத்தனை நாட்கள் இருக்கு? 30 நாட்கள். இப்போ கரெக்டா 5 மாதம் முடியும் போது கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? அடைக்கிறார். அல்லேலூயா. ஆமா, திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் என்ன செய்ய மாட்டாரு? இடம் கொடுக்க மாட்டார். நம்முடைய திராணி என்ன? ஆமா, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை தேவன் என்ன செய்கிறார்? உண்டு பண்ணுங்க. எவ்வளவு பேருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சது? ஆமா, சும்மா அந்த டேட் எல்லாம் எழுதல, கரெக்டா 150 நாட்கள் தேவன். அது ஒருத்தர் எழுதுறாரு, ஆண்டவர் எப்போதும் தம்முடைய பிள்ளைகளை சோதனைக்குள்ளாக, பரீட்சைக்குள்ளாக அனுப்பும் போது தெர்மாஸ்டாட்ல கை வச்சிருப்பாராம். தெர்மாஸ்டாட் என்றால் உங்களுடைய ஃப்ரிட்ஜ் இருக்குது பாத்தீங்களா, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள அந்த ஃப்ரிட்ஜ் கட் ஆஃப் ஆகுறதுக்காக ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது அந்த டிகிரி உஷ்ணம் இங்க கூட வருவாங்க, 26ன்னு போட்டிருக்குல்ல, இந்த 26 டிகிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏசி உடைய மோட்டார் என்ன செய்யும்? கட் ஆயிடும். அந்த டெம்பரேச்சர் வரைக்கும் கரெக்டா அது பார்க்கும், அது சென்சேஷன், அந்த உணர்வை அது அடையும் போது அது கட் ஆகும். அதே போல ஆண்டவர் நம்முடைய திராணி என்னன்னு அவருக்கு தெரியும். அந்த எல்லையை அடையும் போது உடனடியாக ஆண்டவர் எதை ஆஃப் பண்ணுவாரு? அந்த தெர்மாஸ்டாட்டை ஆஃப் பண்ணுவார். இந்த பிரச்சனையை அணைக்கின்ற தேவனா இருக்கிறார். எவ்வளவு பேர் இது புரியுது? நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்ல. திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக பலனையும் தருகிறார். அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை தேவன் உண்டு பண்ணுக வல்லவராயிருக்கிறார். கரெக்டா அந்த டேட்டை சும்மா எழுதல இந்த மோசே. கரெக்டா 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி இது ஆரம்பித்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதி வரும்போது தேவன் அந்த ஜலப்பிரளயத்துக்கு ஒரு முடிவை பேசுகிறார். அதுக்கு ஒரே தேவன் நோவாவை என்ன செய்தாராம்? நினைத்தருளினார். அப்ப முதல் குறிப்பு,
தேவன் நம்மை நினைத்தருளுவார் என்றால் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை அனுப்புகிறவராயிருக்கிறார். ஒரு காற்றை வீச செய்கிறார். காற்று வீசினா என்ன நடக்கும் அப்படின்னா மழையெல்லாம் கொண்டு போயிடுச்சுங்க. அந்த மதகுகள் எல்லாம் அடைபட்டு விட்டது. ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் அடைக்கப்பட்டது. பிரவாகித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜல பிரளயம் அடங்கினது. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. சரி, உடனடியாக காரியங்கள் மாறிவிட்டதா? அடுத்த குறிப்பு வருகிறேன். தேவன் நினைத்தருளினார், நல்லது. உடனடியாக தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஜலம் பிரவாகித்துக் கொண்டிருந்தது, ஜலம். அடுத்தது இரண்டாவது குறிப்புக்கு நான் வருகிறேன். நோவா விசுவாசத்தில் நடந்தார். அடுத்த குறிப்பு, நோவா என்ன செய்கிறாருங்க? விசுவாசத்துல நடக்கிறார். இப்போ 5வது வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம், 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே இருந்தது. அப்போ உடனடியாக காரியங்கள் முடியல. உடனே இந்த சமுத்திரம் எல்லாம் போயிடுச்சு அப்படிலாம் இல்ல. இப்ப கிராஜுவலா காரியங்கள் நடக்குது. இப்ப பாருங்க, சென்னையில மழை வந்தது. ஆமா, எல்லாரும் 1ஆம் மாடி 2ஆம் மாடிக்கு எல்லாம் போய் உட்கார்ந்துட்டாங்க. அடுத்த சில நிமிடங்கள்ல அது மாறிடுச்சா அப்படின்னா இல்ல. சில மணி நேரங்கள் அதுக்கு மனிதர்கள் செயற்கையாக சில பம்ப் எல்லாம் வச்சு என்ன செஞ்சாங்க, அந்த தண்ணீரை வெளியேற்றினார்கள், அடைப்புகள் எல்லாம் எடுத்து விட்டாங்க. இதே போலதான் ஒரு கிராஜுவலா காரியங்களை கத்த செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கை உடனடியாக காரியங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும்னு எதிர்பார்க்க கூடாது. சில நேரங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்டு கத்த செய்கிறார். பல நேரங்களிலே இயற்கையாகவே அல்லது நடைமுறை நிலையில தான் கத்தர் அநேக அற்புதங்களை கத்த செய்கிறார். நான் இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், மனித உதவியற்ற சூழ்நிலை, அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவியை நாம் எதிர்பார்க்கலாம். எலியா வனாந்தரத்துல போய் சோர்ந்து போய் படுத்து விட்டான். அங்கே அவனுக்கு உணவளிக்க ஒருவரும் இல்லை. அந்த இடத்துல கர்த்தர் யார் அனுப்புறாரு? தேவதூதனை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். தேவதூதனை அனுப்புகிறார். மழை இல்லாத காலங்கள், அங்கே தேவன் காகத்தின் மூலமாக எலியாவுக்கு உணவளிக்கின்றார். ஆமா, உலகம் முழுவதும் பஞ்சம். அந்த மத்திய திரைக்கிற நாட்களில் பஞ்சம். தேவன் சாரிபாத் விதவியின் வீட்டிலே அற்புதங்களை செய்கிறார். ஆனால் மழை வந்த பிறகு அப்படிப்பட்ட செயல்களை கர்த்தர் என்ன செய்யறதில்லை. ஆகவே பல நேரங்களில் இயற்கையாக காரியங்களின் நடைமுறைகளிலே தான் தேவன் அற்புதங்களை செய்கிறார். இப்ப என்ன நடக்குது? 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நோவா எப்படி விசுவாசத்திலே நடந்தார் என்றால், இந்த 375 நாட்கள் பேழையில் இருக்கிறாரு. அந்த நாட்களிலும் அவர் விசுவாசத்துல தான் இருக்கிறார். அவர் தேவனை விசுவாசித்ததினால்தான் தேவனோடு கூட நடக்க ஆரம்பித்தார். நீதிமானாக அவர் மாறினார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார். தேவன் கொடுத்த அசைன்மெண்ட், ஒரு பெரிய வேலையை அவர் செய்து முடித்தார். இப்போ அதே விசுவாசத்தினாலதான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேழைக்குள்ளாக கடந்து சென்றார். இப்பொழுது மழை வந்தது. 150 நாட்கள் வித்தியாசமான சூழ்நிலைகள். இன்னைக்கு அநேக நேரங்களில் நான் அதை இப்படி புரிந்து கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பாராத சில திருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். இதுவரைக்கும் அவர் சந்திக்காத, கடந்து செல்லாத ஒரு புதிய பாதைக்குள்ளாக தேவன் இந்த பேழையிலே இந்த நோவாவை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பேழையை நான் யோசிச்சு பார்க்கிறேன். இது ஒரு கப்பல் அல்ல. கப்பலுக்கு என்ன இருக்குன்னா என்ஜின் இருக்குது. இந்த கப்பலை ஓட்டுகிற மாலுமி தான் போய் சேர வேண்டும் என்ற அந்த இலக்கை நோக்கி இந்த கப்பலை அவனால் என்ன செய்ய முடியும்? செலுத்த முடியும். அப்படிதானங்க? ஆமா. இப்ப சென்னையில ஏறுறோம், அந்தமானுக்கு நாம போகணும் அப்படின்னு நிறைய பேரு அந்தமானுக்கு கப்பல்ல போறாங்க. அப்ப இந்த மாலுமிகள் என்ன செய்யறாங்க? எல்லா பொருட்களையும் பயணிகளையும் ஏற்றிக்கொண்டு கப்பல் அப்படியே நடுக்கடல்ல போய் அப்படியே விட்டுறாங்களா? இல்ல. இந்த கப்பல்ல என்ஜின் இருக்கு. அந்த என்ஜின் துணையோடு கூட எந்த இலக்கை நோக்கி போக வேண்டுமோ அந்த இலக்கை நோக்கி இந்த கப்பல் என்ன செய்கிறது? பிரயாணப்படுகிறது. 3 நாளோ 2 நாளோ தெரியல எவ்வளவு பிரயாண கால அளவு. இந்த கப்பல் மெதுவாக அந்த இலக்கை சென்று அடைகிறதா இருக்கு. ஆனால் இந்த பேழை அப்படி அல்ல. இந்த பேழை அப்படி இல்லை. அங்க எந்த என்ஜினும் இல்ல. இது ஒரு பெரிய மரப்பெட்டி என்று சொல்லலாம். இந்த மரப்பெட்டிக்குள்ளாக இந்த நோவாவினுடைய குடும்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மிருக ஜீவன்கள், உயிரினங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேழைக்குள்ளாக எந்த என்ஜினும் இல்ல, எந்த டைரக்ஷன்ல நோவா என்ன செய்ய முடியாது? செலுத்த முடியாது. இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படிதாங்க. இந்த பெட்டிக்குள்ள நாம எல்லாம் இருக்கோம், விசுவாசம் என்ற அந்த பேழைக்குள்ளாக இருக்கிறோம். இங்க நாம விரும்புகிற ஒரு இடத்துக்கு நம்ம அந்த பேழை என்ன செய்யறது இல்ல, போறது இல்ல.
அது இப்போ ஒரு வசனத்தை சொன்னீங்கன்னா புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். பவுல் ரோம் நோக்கி உள்ள அந்த பிரயாணத்துல அவர் புறப்படுகிறார். 27வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 27வது அதிகாரம் அப்போஸ்தலர்கள் புத்தகம் 27. அந்த பிரயாணம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் சுமூகமாக இருக்கின்றது. அந்த பிரயாணத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்ற போது திடீரென்று யூரோக்கிலிதான் என்கின்ற ஒரு கொடிய காற்று அங்கே வீசுகிறது. கொடிய காற்று. இப்போ அவங்க பல முயற்சிகளை செய்யறாங்க. ஆனா ஒன்றுமே முடியல. தானியங்களை எடுத்து இது பண்றாங்க, ஆயுதங்களை எடுத்து கீழே போடுறாங்க, எல்லாம் அந்த படகை அந்த கப்பலை லகுவாக்குறாங்க முயற்சியில. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, காற்றின் போக்கிலே அடித்துக் கொள்ளப்பட்டோம். அந்த இடத்தை படிக்க முடியுமா? அந்த வார்த்தை மாற்றம் கடைசியா இருக்கும். அந்த வசனத்தின் கடைசி 17. காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அந்த வார்த்தையில, காற்றின் போக்கிலே கொண்டு. இன்னொரு தடவை சொல்லுங்களேன் சத்தமா, காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். வாழ்க்கையில கூட அப்படிதாங்க. ஏன்னா நாம ஒரு டைரக்ஷன்ல போகணும்னு நினைப்போம். இந்த விசுவாசம் என்னும் பேழைக்குள்ளாக நாம் கடந்து வரும்போது இங்கே நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் அங்க இருக்காது. எவ்வளவு பேர் இதை புரியுறீங்க, ஃபாலோ பண்றீங்க, ஒத்துக்கொள்றீங்களா? நாம ஒண்ணு நினைப்போம், ஆனால் இப்ப எதன் போக்கில கொண்டு போகப்படுகிறோம்? காற்றின் போக்கிலே கொண்டு போகப்படுகிறோம். அதைதான் நான் சொல்லுகிறேன். அப்பா, இந்த பூமியில அவர் இருந்த போது தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கிறாரு. 450 அடி நீளமுள்ள ஒரு பேழையை உண்டாக்க வேண்டும். 75 அடி உள்ள உயரம், 45 அடி அகலம், மன்னிக்கணும், 75 அடி அகலம், 45 அடி உயரம். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு அவருக்கு பணம் தேவை. தேவன் விசுவாசத்துல அதெல்லாம் சந்திக்கிறாரு. உதவி செய்ய ஆட்கள் தேவை, வேலை செய்ய, அதெல்லாம் தேவன் விசுவாசத்திலே சந்திக்கிறார். கட்டி முடிச்சிட்டாரு. வேலைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ பேலை எங்க போகுது என்னன்னு அவருக்கு தெரியல. காற்றின் போக்கிலே கொண்டு போக பட்டோம். நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிதாங்க. நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா இந்த பேழைக்குள்ள வந்த பிறகு, ரட்சிப்பின் பேழைக்குள்ள வந்த போது, ஆண்டவருக்குள்ள வந்த போது ஆண்டவர் நம்மளை டைரக்ட் பண்றார். அது எங்க போகுதுன்னு கூட நமக்கு தெரியல. ஏனென்றால் இந்த ஜலப்பிரளயம் எவ்வளவு தூரம் போயிருக்குது? மலைகளுக்கு மேலாக போயிருக்குது. எந்த ஐடென்டிபிகேஷன் இல்ல. நம்ம ட்ரெயின்ல போகும்போது எல்லாம் தெரியும் நமக்கு. திருப்பூர் ரயில் நிலையம் உங்களை அன்பாக வரவேற்கிறது. ஈரோடு ரயில் நிலையம் உங்களை, இப்ப எங்க வந்திருக்கோம்? நம்ம ஈரோடு வந்திருக்கோம், சேலம் வந்திருக்கோம், நமக்கு தெரியுது. ஆகாய விமானத்துல போகும்போது கூட சொல்லிடுவாங்க எங்க எதன் மேல நம்ம பறந்து கொண்டு இருக்கிறோம் என்று. ஆனால் இந்த நோவா எங்க போகுதுன்னே அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இந்த இயேசுவை பிடித்து கொண்டாங்க, எங்க போகுதுன்னே தெரியல. என்ன டைரக்ஷன்? கிழக்குல போகுதா, மேற்குல போகுதா, வடக்கில போகுதா? பவுல் சொல்றாரு, அநேக நாட்களாவது சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது காணப்படவே இல்லை, தென்படவே இல்லை. ஏனென்றால் அன்றைய நாட்களில் திசைகளை அறிந்து கொள்ள சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தான் பயன்படுத்தினார்கள். இப்ப வாழ்க்கை எப்படி போகுது, எங்க போகுதுன்னு தெரியல. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? உங்க வாழ்க்கை அப்படி இருக்கா? அப்படி இருக்கிறீங்கன்னா பேழைக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். தேவன் உங்களை நடத்துகிறார் என்று, தேவன் நம்மை நடத்த நம்ம விட்டு கொடுத்திருக்கிறோம் என்ற அர்த்தம். இங்கே தேவன் நோவாவையும் இந்த 8 பேரையும் இந்த ஜீவ ராசிகளையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, கரெக்டா நடத்துவாருங்க. ஆண்டவர் நடத்த ஒப்பு கொடுப்போம் என்றால், நாம வண்டியை ஓட்டிட்டு போகும்போதுதான் எங்கேயாவது போய் முட்டுறோமா இல்லையா? ஆமா, எங்கேயாவது நல்லாதான் ஓட்டிட்டு போறோம். பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எங்கேயாவது போய் யாராவது, நாம ஒழுங்கா போனாலும் எவனாவது வந்து நம்ம மேல என்ன செஞ்சிடறான், விட்டுறான். ஆனா தேவன் நம்முடைய பேழையை வழி நடத்துவார் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய ஜீவியத்தை வழி நடத்துவார் என்றால் அங்க ஆக்சிடென்டே வராது. போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா என்ன செய்வோம், போய் சேரும். ஆகவே இன்னைக்கு அநேக நேரங்கள் எங்க போகுதுன்னே தெரியலங்க என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொண்டு உட்கார்ந்து இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவன் தான் உங்களுக்கு, அவர் தான் என்ஜின் டிரைவர். அவரு தாங்க, அவருக்கு வந்து என்ஜின் எல்லாம் தேவையில்லை. காற்று அனுப்புவாரு, கப்பல் எங்க போய் நிக்குமோ அங்க போய் என்ன செஞ்சிடும், எந்த எல்லையை, எந்த டெஸ்டினேஷன் நீங்க போய் சேர வேண்டும் என்று தேவன் முன்குறித்திருக்கிறாரோ அந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்துல, தரிசனத்துல அவனுடைய எல்லையை கொடுத்த காண்பித்தார். ஆனா அந்த டெஸ்டினேஷன் போய் சேரது, எகிப்துல பார்வோனுக்கு 2வது ஸ்தானத்துல போய் சேருவதற்கு
அவனுக்கு வழியே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அங்கே ஒரு பெரிய காற்றை என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைக்கிறார்கள். கரெக்டா அவங்க போத்திபாருக்கு மன்னிக்கணும், மீதியானியர்கள் கையில விற்கிறாங்க. மீதியானியர்கள் கொண்டு போய் போத்திபார் வீட்டுல விற்கிறாங்க. போத்திபார் மனைவி செய்த காரியத்தினாலே சிறைச்சாலைக்கு போகின்றான். சிறைச்சாலையிலிருந்து எங்க எங்க உயர்த்தப்படுகிறான், அரண்மனைக்கு உயர்த்தப்படும். ஒரு அல்ல சொல்லுவோமா, உன் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்திருக்கியா? சில நேரங்கள், சில காலங்கள், 150 நாட்கள் வரைக்கும் இது எங்க போகுதுன்னே நமக்கு தெரியாது. இந்த காரியத்தை உணர்ந்ததுனால நான் சொல்றேன். அந்த காலகட்டம் எல்லாம் இருளா இருக்கும். அதான் ஏசாயா சொல்லுகிறார், அவர்கள் குருடரை அவர்கள் அறியாத வழியில ஆண்டவர் என்ன செய்யறாராம், நடத்துறார். நீ குருடனா இரு, ஒன்னும் தெரியல ஆண்டவரே, என்ன நடக்குது என் வாழ்க்கையில சுத்தமா தெரியல, என்ன நடக்குது தெரியல, எங்க போறேன் தெரியல, எங்க போறேன்னு தெரியல. பவுலுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றாரு, நீ எருசலேமில் என்னை குறித்து சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்கணும். பவுல் எழுதுற ரோமர் நிருபத்தை எனக்கு ரொம்ப அடிக்கடி நான் யோசிக்கிறது. எனக்கு சுகமான, நான் ரோம்ல ஊழியம் செய்யணும்னு நான் விரும்புறேன். சுகமான பிரயாணம் நடக்கணும்னு நீங்க எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு அந்த ரோமர் நிருபத்துல. ஆனா 2 வருஷம் செசரியா சிறைச்சாலையில் அவரை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கைதியாக கொண்டு போகப்படுகிறார்கள், அதுலயும் பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ ராயனுக்கு முன்பாக என்ன செய்யணும், அந்த டெஸ்டினேஷன் அதை மட்டும் ஆண்டவர் சொல்றார். இந்த காலவேள கடைசியாய் நீ சேர வேண்டிய ஒரு எல்லையை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். தேவனோடு கூட சஞ்சரிப்போம் என்றால் அந்த எல்லையை, அந்த காரியத்தை மாத்திரம் நாம் பிடித்துக் கொள்வோம் என்றால் நடுவுல 1008 வந்துட்டு போகும். அதை பத்தி எல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். நமக்கு எல்லைகளை, நம்முடைய டெஸ்டினேஷனை குறிக்கிறவர் யாரு, மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல. அதனாலதான் சொல்றேன், இந்த பேலையில உட்கார்ந்துட்டு இது எங்க போகுது என்ன பண்ணுதுன்னு தெரியாதுல இந்த நோவாவுக்கு. ஆனால் தேவனை விசுவாசிக்கிறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் என்ன செஞ்சிருக்கேன், அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றார், எனக்கு தெரியும் ஆண்டவர் யார் என்று. அதனாலதான் ஆண்டவரை அறிகிற அறிவில நாம் எல்லாரும் வளரணும். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளராததினாலே பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள், எதிர்ப்புகள், சூழ்நிலைகள் மாறும்போது தேவனை விட்டு விலகுகிறவர்களா இருக்கிறார்கள். காலை வேளையில எனக்கு இவருடைய விசுவாசம் வேலையை கட்டும் போது இருந்த விசுவாசத்தை காட்டிலும் வேலைக்குள் உட்கார்ந்து கொண்டது 150 நாட்கள், 375 நாட்கள் அவர் தேவனை மாத்திரம் விசுவாசித்து அமைதியா இருந்தார். நம்மளாம் என்ன செய்வோம், அமைதியாவே இருக்க மாட்டோம், எதையாவது ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இங்கே நாம் படிக்கிறோம் பாருங்க, 6வது வசனம், 40 நாள் சென்ற பின்பு நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை, மன்னிக்கணும் 5வது வசனம் படிக்கலாம். 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டது. இப்ப பாருங்க, அவர் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் எண்ணிட்டே இருக்கிறாரு. 10ஆம் மாதம் 1ஆம் தேதி வருகிறது, மலை சிகரங்கள் என்ன செய்ததாம், காணப்படுது. ஆங்காங்கே அந்த மலையின் சிகரங்களை அவர் பார்க்கிறார். அப்ப பாருங்க, அவர் விசுவாசிச்சிருக்காரு, இந்த பேழையிலேயே வாழ்க்கை முழுவதும் போயிடும் அப்படின்னு அவரு நினைக்கல. கர்த்தர் காரியங்களை மாற்றுவார் என்ற ஒரு விசுவாசம். இப்ப மலை சிகரங்கள் காணப்பட்டது. இப்ப அடுத்தது பாருங்க, 40 நாள் சென்ற பின்பு நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து. அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த 3வது அடுக்குக்கு மேல, இந்த மேற்கூரைக்கு கீழே 1 அடி முழம் தாழ்த்தி ஒரு ஜன்னலை என்ன செய், உண்டாக்கு சொன்னாரா? நோவா செய்தாரா? இப்ப என்ன செய்யறார், ஜன்னலை திறந்து. வாசிக்கலாம், விட்டுட்டீங்களா? ஒரு காகத்தை வெளியே விட்டான். போகிறதும் வருகிறதுமா இருந்தது. அப்ப பாருங்க, இவருக்கு என்ன ஆச்சை, வெளியே என்ன நடக்குதுன்றதை என்ன செய்யணும், இவருக்கு தெரிந்து கொள்ளணும். அது தவறு ஒன்றும் இல்லை. ஜன்னலை திறந்தாரு, பாக்குறாரு, அந்த மலை சிகரங்கள் காணப்படுகிறது. இப்ப இன்னொரு 50 நாட்கள் ஆன பிறகு இப்பொழுது என்ன நடக்குது, காகத்தை விடுகிறார். அது போகிறதும் வருகிறதுமா இருக்குது. அதன் இடத்திலிருந்து எந்த ஒரு செய்தியும் அவரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்ப அடுத்த வசனம் வருகிறது, பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து, அப்போ பாருங்க, அறியும்படி, அப்போ வெளியே என்ன நடக்குது என்பதை அறிந்து கொள்வது தவறொன்றும் இல்லை. உலகத்துல என்ன நடக்குது எதுவுமே இல்லைங்க, வெறும் வேதத்தை மாத்திரம்தான் படிப்பேன், ஆண்டவரை மாத்திரம்தான் ஆராதிப்பேன்,
ஆண்டவருடைய காரியங்கள் அப்படியெல்லாம் இல்ல. வெளியே என்ன நடக்குதுன்றது நமக்கு நல்லா தெரியணும். ஆமா, அப்பதான் நாம எப்படி இருக்கணும், அதான் அதுலயே மூழ்கிடக்கூடாது. இங்கே அவர் அறியும்படி புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேலையிலே அவனிடத்தில் போச்சு. ஒரு அரை மணி நேரத்துல என்ன செஞ்சிருச்சு, அது பாட்டுக்கு திரும்பி வந்துருச்சு. அப்ப இவருக்கு புரிஞ்சிருச்சு. ஏனென்றால் காகம் ஒரு அசுத்தமான ஒரு பறவை. அது பள்ளி பூரா எலி எல்லாத்தையும் என்ன செய்யாது, சாப்பிடும். மிதத்து கொடுக்க எல்லா இடத்துலயும் அவர் உட்காரும், போகும், வரும். ஆனா புறா அப்படி இல்லை, அது சுத்தமான பறவை. அது அசுத்தத்தின் மேல் என்ன செய்யாது, உட்காராது. அது தன்னை கரைப்படுத்தாது. ஆகவே காகம் போச்சு, சாயங்காலம் வரும். நல்ல வயிறெல்லாம் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் வயிறெல்லாம் பெருசா இருக்குது. ஆனா புறா போச்சு, உடனே என்ன செஞ்சிருச்சு, வந்து விட்டது. இப்ப என்ன செய்யறாரு பாருங்க, கை நீட்டி அதை பிடித்து தனிடமா பேழைக்குள் சேர்த்து கொண்டான். அதோட விட்டுறல. பின்பு 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். பேழையிலிருந்து வெளியே விடுறாரு. 7 நாள் கழிச்சு அந்த புறா போன தடவை அரை மணி நேரத்துல வந்துருச்சு. இது சாயங்காலம் வரைக்கும் சுற்றி திரிந்து சாயங்காலத்துல அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தார். அப்ப என்ன செஞ்சு, திரும்பியும் புல் வகைகள் எல்லாம் என்ன செய்து முளைக்க ஆரம்பிக்கிறது. செடி மரம் கொடிகள் எல்லாம் முளைக்க ஆரம்பித்திருக்கிறது. நோவாவுக்கு எப்படி இருந்திருக்கும், தேவன் நோவாவை நினைத்தருளினார். நோவா ஜெபம் பண்ணியிருப்பார், ஆண்டவரே என்னை நினைத்தருளும். தேவன் நினைத்தருளினால் காற்றை வீச பண்ணினார். ஜலம் குறைந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது என்ன நடக்குது, அந்த புல் பூண்டுகள் எல்லாம் திரும்பவும் முளைக்க ஆரம்பிக்கின்றது. விசுவாசத்துல நாம் இருப்போம்னா நிச்சயமாக சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். திரும்பவும் ஒரு புதிதாக்குதல், ஒரு புதுப்பித்தல் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, எல்லாமே அழிந்து போய்விட்டது, எல்லாமே நிர்மூலமாகி போய்விட்டது அந்த நாட்களிலே. ஆனால் நோவா தேவனை விசுவாசி, இந்த காலையில் தேவனை நீ விசுவாசிப்பா என்றால் எல்லாம் நிர்மூலமாயிருந்தாலும் நிர்மூலத்திலிருந்து தேவனால் புதிய காரியங்களை தேவனால் உருவாக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப பாருங்க, பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திலிருந்து திரும்பி வரவில்லை. இப்ப புரிஞ்சிருச்சு. அடுத்த செய்தி என்னன்னா, இந்த புறா கடந்து சென்று மரங்களிலேயோ செடிகளிலோ கண்மலையின் சிகரங்களிலேயோ தனக்கு ஒரு கூட்டை உண்டாக்கி கொள்ள அதனால என்ன செய்யுது, முடிந்தது. ஆகவே சாயங்காலத்துல எங்க வரலது, இந்த பேழைக்கு வரவில்லை. அப்ப உயிரினங்கள் தங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது என்பதை நோவா புரிந்து கொள்ள. அப்ப பாருங்க, இந்த விசுவாசம், அதனால தாங்க விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் தேவன் மேல் உள்ள விசுவாசம். இன்றைக்கு அநேக மனிதர்கள் மேல் விசுவாசம், பணத்தின் மேல் விசுவாசம், வேலையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையின் மேல் விசுவாசம், இனி அதிகாரங்களின் மேல் விசுவாசம், எதன் மேலேயோ விசுவாசம் வைக்கிறாங்க. அவர்கள் சேமித்து வைத்திருக்கின்ற சேமிப்புகளின் மேல் விசுவாசம், நம்பிக்கை. ஆனா இவரெல்லாம் ஒரு நாள் முடியும். இதெல்லாம் ஒரு நாள் ஏமாற்றிவிடும் நம்மை. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தரின் மேல் கட்டுகிறானோ, பெருவெள்ளம் வரும், காற்று அடிக்கும், எல்லாம் நடக்குங்க. ஆனா தேவன் மேல் உள்ள விசுவாசம் எந்த மனிதனுக்கு இருக்குது, அவன் எல்லாவற்றையும் தாங்கி திரும்பவும் அவனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. இப்ப புல் பூண்டு முளைத்தது மாத்திரமல்ல, உயிரினங்கள் தங்குவதற்கான சூழ்நிலைகள் இந்த பூமியிலே உருவாக ஆரம்பிக்கின்றது. பாருங்க, இப்ப அடுத்தது சொல்றாரு, அவனுக்கு 600 வயதாகும் வருஷம், முதல் மாதம் அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். யாருக்கு? நோவா. வேலைக்குள்ளேயே என்ன செஞ்சிருப்பா, பர்த்டே. என்னங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க? நோவாக்கு பிறந்த நாள், அவர் பர்த்டே கொண்டாடி இருப்பார். முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. இப்ப எப்படி அதை புரிந்து கொள்றார் என்றால், நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். இங்க என்ன நடந்திருக்கு, அங்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு பலகைய நோவா என்ன செய்யறாரு, எடுத்து ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு இருந்தார். ஒரு சின்ன ஒரு ஏரியா மட்டும்தான் தெரியுது. இவ மேல் தட்டில இருந்து ஒரு பெரிய பலகையை அவர் என்ன செய்கிறார், எடுக்கின்றார். இப்ப எப்படி தெரியுது, பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது, ஆனா நிலப்பரப்பு காய்ந்திருந்தது. ஆனா கால் வச்சா என்ன செஞ்சிடும் சொல்லுங்க, உள்ள போய் சில நேரத்துல மேல நல்லாதான் இருக்குது, மண்ணு மாதிரிதான் இருக்கு. ஆனா காலை வச்சா என்ன ஆகும், உள்ள போயிடும். ஆமா, சேரா இருக்கும். ஆனா நிலப்பரப்பு காய்ந்திருந்தது.
இப்ப நாமளா இருந்தா மேல இருக்கிற தட்டை எடுத்துட்டாராம், பார்த்தா நிலப்பரம் எங்கும் தண்ணீர் இல்லை மேல் பரப்பிலே. நம்மளா இருந்தா உடனே அங்கிருந்து டமால் குதிச்சிருப்போம். நானா இருந்தா அப்படிதான் செய்வேன். ஏன்னா எவ்வளவு நாள் இந்த சூழ்நிலையில உட்கார்ந்து கொண்டு இருப்பது சாதாரண சூழ்நிலை இல்லைங்க. கொஞ்ச நேரம் ஜூக்கு போயிட்டு வந்து பாருங்களேன். இப்போ இங்க ஜூ எப்படி இருக்குன்னு தெரியல. கடைசியா ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக நம்ம இங்க இருக்கிற ஜூக்கு போனோடனே கர்ச்சீஃப் எடுத்து மூக்க அடைத்தவன் தான் திரும்பி வெளியே வர்ற வரைக்கும் அப்படியேதான் வந்தேன். யோசிப்பா, எத்தனை மிருக ஜீவன்கள், எத்தனை பறவைகள், இவைகளோடு கூட அது ஒரே ஒரு ஜன்னல் மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு கதவு மட்டும்தாங்க அங்க இருக்கு. இதையில 375 நாட்கள் இந்த சூழ்நிலையிலே ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலையிலிருந்து நைட் வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா என்ன ஆயிடும் உங்களுக்கு? அவ்வளவுதான், ஒரு மாதிரி ஆயிடும். ஒரு மாதம் நீங்க வீட்டுல அப்படியே படுக்கையில் எழுதிட்டா அவ்வளவுதான், ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடும். நம்ம என்னென்னமோ சொல்றாங்க. அதுக்காக உடனே இங்க போயிட்டு வரணும், எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாதாங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்யுமா சொல்றாங்களே, சொல்றீங்கல்ல, ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்யும் போகும். அதுக்காகவே எங்கேயாவது என்ன செய்யணும், எங்களை கூட்டிட்டு போங்க, பிள்ளைகள்லாம் சொல்றாங்க எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும். நாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு சூழ்நிலை தேவன் அடைத்து, சில நேரங்களிலே பரிசுத்தவான்களை சில நேரங்களில் இப்படி எல்லாம் அடைத்து தேவன் என்ன செய்கிறார், வைக்கிறார். இப்படியே இருப்பா. இப்ப எடுத்து பாக்குறாரு, நிலத்தின் மேற்பரப்பு காய்ந்திருந்தது. பாருங்க அடுத்தது 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்போ அதுக்கப்புறம் ஏற்கனவே 52 நாள், எவ்வளவு நாள்னு தெரியல. அப்போ அது வரைக்கும் இந்த நோவா காத்திருக்கிறார். அடுத்த 3வது குறிப்பை நான் சொல்லும்படி நான் நிற்கிறேன். நோவா கர்த்தருக்காக காத்திருந்தார். நோவா கர்த்தருக்காக காத்திருந்தார். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், நோவா தான் பேழையை செஞ்சாரு. ஆனா பேழைக்குள்ள போகின்ற அதிகாரம் நோவாவுக்கு இல்லை. கர்த்தர் பேழைக்குள்ள போன்னு சொன்னா யார் வர்றா? நோவா. இப்போ கர்த்தர் தான் இந்த பேழைக்குள்ளாக நோவாவை விட்டு அடைத்தார் கதவை. நம்ம படிக்கிறோம், நான் நினைக்கிறேன் 16வது வசனம் 7:16, கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இப்போ நோவா ஜன்னலை திறந்து பார்க்கலாம், மேல் தட்டை நீக்கி பார்க்கலாம், பூமியின் மேற்பரப்பு காய்ந்திருந்தது. ஆனால் நோவா பேழை விட்டு இறங்க அவனுக்கு என்ன இல்ல, அனுமதி இல்லை. எப்படி இருக்குது பாருங்க. அவரு தாங்க பேழையவே செஞ்சாரு, அவருதான் பேழையை செஞ்சார். ஆனா பேழையை விட்டு இறங்க அவருக்கு என்ன இல்ல, அனுமதி. ஆனால் பார்க்கின்றார், உணர்கிறார், எல்லாம் காஞ்சிட்டு வருது. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், இந்த சிச்சுவேஷனை விட்டு நம்மளே கதவை உடைத்து வெளியே வந்துருவோம். இந்த காலையில கர்த்தரோடு கூட பேசுறாரு, தேவன் வைத்த சூழ்நிலையை விட்டு நீங்களாக வெளியே வராதீர்கள். அது கஷ்டம் தாங்க. அதை நான் அடிக்கடி யோசிச்சு பார்த்திருக்கேன். எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? இவன் தூங்குற நேரத்துக்கு அதெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கும், அப்படித்தானே? சூரியன் உதிக்கும் போது அவைகள்லாம் போய் படுத்துக் கொள்ளுமா. மனிதன் வேலைக்கு என்ன செய்வான், போவான். எங்க படிச்சிருக்கோம் நம்ம, ஆதியாகமம் 1வது 2வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ஆனா இப்ப இவங்க வேலைக்குள்ள எல்லாமே மாறி இருக்குது. ஆமா, இவன் தூங்கலான்னு நினைக்கும் போது இந்த பறவைகள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கோம், டைம் ஆயிடுச்சு எந்திரிப்பா அப்படின்னு. ஒரே வகையான உணவு, வேலையில சேகரித்த உணவு மட்டும்தான் அங்க என்ன செய்யும் கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி பீஸா பர்கர் எல்லாம் அன்னைக்கு என்ன செஞ்சிருக்காது. இது ஒரே வகையான உணவு, ஒரே மனித காரியங்கள், மிருகங்களோடு கூட தான் அவன் பழக வேண்டும், வேற எந்த உறவுகளும் இல்லை, போய் பார்க்க இடம் இல்லை, ஒரே சூழ்நிலை. மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு நோவா, அவனுடைய குடும்பம் எல்லாரும். ஆனாலும் பேழையை விட்டு இறங்கவில்லை. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை அப்படியே நான் பார்க்கிறேன். பிதாவுக்கு அடுத்த காரியங்களை அப்படியே செய்யறாரு. பிதா ஒரு சூழ்நிலையில வைக்கிறாரு, அந்த சூழ்நிலையை விட்டு தானாக அவர் வெளியே வர விரும்பவில்லை. கெத்செமனே தோட்டத்துல கூட அவர் சொல்றார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், இல்லாவிட்டால் அதை நான் குடிக்கிறேன்றார், அதை மானம் பண்ணுகிறேன். அவ்வளவுதான். பிதா கிட்ட இருந்து ஒரு சத்தமும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பாத்திரத்தை நீ பானம் பண்ணிதான் ஆக வேண்டும். நாமளா இருந்தா நாமளா உடைச்சிட்டோம், வெளியே வந்துருவோம். நம்மை வைத்த சூழ்நிலைகள்ல தேவனுடைய அனுமதியின்றி யாரும் வெளியே வந்துடக்கூடாது. அவர் தேவன் சொல்லுகிற வரைக்கும் காத்திருக்கின்றார். 31ஆம் சங்கீதம் 15வது வசனம் சொல்கிறது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆமா,
14வது வசனம் சொல்றது 34:31-14. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். நானோ கர்த்தாவே உம்மை என்ன செஞ்சிருக்கேன்? நம்பி இருக்கேன். நீரே என் தேவன். அங்க என்ன சொல்றாருன்னா, நீர் என்னுடைய தேவன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னுடைய காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீர் என்னை விட்டு அடைத்தீர் கதவை, நீர் வந்து திறக்கிற வரைக்கும் நான் அதே சூழ்நிலையில இருப்பேன். இந்த காலை வழியில நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் சில சூழ்நிலைகளின் வழியாக கர்த்தர் நடத்துகிறார். ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாற்றும் என்று கேட்கிறோம். ஆனா அவர் மாற்றுற மாதிரி தெரியல. அவர் மாற்றுகிற வரைக்கும் அந்த சூழ்நிலையிலே நாம் காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு இந்த சத்தியம் தெரியல. அவர்களாகவே அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வர தீர்மானிக்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள், வந்து விடுகிறார்கள். அது ஆசீர்வாதமா இருக்காது. இங்கே நாம் படிக்கிறோம், பூமி காய்ந்திருந்தது. இப்ப பாருங்க அடுத்த வசனம், 14வது வசனம். 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, 16வது வசனம், நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரனின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்க. அப்ப அடைத்த தேவன் நிச்சயமா வருவாரு. பேழையை விட்டு என்ன செய்யுங்க? புறப்படுங்கள் என்று சொல்லுவார். நம்முடைய உருவம் என்னது என்று அறிவாருங்க. நாம் கடந்து செல்கிற சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் ஆண்டவர். இந்த வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது சரீர பிரகாரமான வேதனையோ, அது என்ன வேதனையா இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையை விட்டு உன்னை விடுதலையாக்க தேவனால் முடியும். ஆமா, அவர் வந்து சொல்லுவாரு, வேலையை விட்டு என்ன செய்யுங்க? புறப்பட. அடுத்த குறிப்புக்கு நான் வருகிறேன். தேவனுடைய கட்டளை நோவாவின் விடுதலை. இப்ப தேவன் சொல்றார் வெளியே போன்றார். அவர் தேவன் விடுவிக்கிற தேவன், அதுவும் கட்டளையின் மூலமா சொல்றார். நம்மை விடுவிக்கிற தேவன். அது வரைக்கும் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். விசுவாசம் இருந்தா பொறுமையா இருப்போமுங்க. விசுவாசம் இல்லை என்றால் நாம் தேவனுக்காக நாம் காத்திருக்க முடியாது. இப்ப வெளியே புறப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அங்க நடக்கிற காரியம் பாருங்க, 17வது வசனம். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகள், மிருகங்கள், பூமியிலே ஊறுகிற சகல பிராணிகளையும் முன்னோடே கூட வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக. இப்ப என்ன சொல்ற? 1:28 சொல்றார். திரும்பியும் 1:28 என்ன சொல்றார்? ஆதாமை உருவாக்கின பிறகு அவளை ஆசீர்வதித்து பழுகி பெருகி என்ன செய்யுங்க? பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். அதே காரியத்தை நோவாவை பார்த்து, இந்த மிருக ஜீவன்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பழுகி பெருக கடவது என்றார். அப்போ நான் இதை இப்படி புரிந்து கொள்கிறேன். ஆதாமை தேவன் உருவாக்கி ஏதேனும் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தது போலவே பேழையில் இருந்து இந்த நோவாவை அவனுடைய குடும்பத்தையும் வெளியே வர வைத்து தேவன் நோவாவை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஒரு புதிய உலகத்திற்கு அவன் கடந்து வருகிறான். அவன் இந்த பேழைக்குள் ஏறும் போது இருந்த உலகம் வேறு. அங்க திரளான மனிதர்கள் இருந்தாங்க. மனிதர்கள் ரொம்ப பெருகி இருந்தாங்க. அக்கிரமமும் என்ன செய்தது? பெருகி இருந்தது. பாவங்கள் பெருகி இருந்தது. அநியாயங்கள் பெருகி இருந்தது. ஆனால் இப்பொழுது புதிய உலகத்திற்கு அவன் கடந்து வருகிறான். அங்கே இருக்கக்கூடிய 370 நாட்களுக்கு பிறகு, 75 நாட்களுக்கு பிறகு, 375 நாட்களுக்கு பிறகு, ஒரு வருடம் 10 நாட்களுக்கு பிறகு ஒரு புதிய உலகத்திற்குள் கற்றுக்கொண்டு வருகிறார். இந்த காலையில நாம கூட ஆண்டவருக்காக பொறுமையா காத்திருப்போம் என்றால் புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் துவக்குகிறது மாத்திரமல்ல, அதை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இங்கே என்ன படிக்கிறோம்? வரவிடு என்ற. அப்ப புதிய உலகத்திற்குள்ளாக அவன் காடு எடுத்து வைக்கிறான். 18வது வசனம். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். எனக்கு இது படிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியம். இந்த நோவா எவ்வளவு பொறுமையான ஒரு மனிதன். அதனால்தான் அவனை தெரிந்து கொள்றார். 500வது வயது வரைக்கும் அவனுக்கு குழந்தைய பிறக்கலைங்க. அமைதியா இருக்கிறாரு. மாற்று வழிகளை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. இப்ப 375 நாட்கள் வேலைக்குள்ள இருக்கிறாரு. பல பிரச்சனைகள். அவங்க மனைவி என்ன சொன்னாங்கன்னு தெரியல. பிள்ளைகள் என்ன சொல்லியிருப்பாங்க, மருமக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, அதுதான் பாக்குறீங்களா, காஞ்சிருச்சு இல்ல. நம்ம என்ன செய்யலாம்? வெளியே போலான்னு ஆலோசனை வந்திருக்குமா? நிச்சயமா வந்திருக்குங்க. பசங்க சொல்லியிருப்பாங்க, அப்பா எவ்வளவு நாள்பா இப்படியே காத்துட்டு இருக்கிறது, இந்த சத்தம், இந்த நாற்றம் இவைகள்லாம் இருக்குது, வெளியே போலாம், ஆலோசனைகள் வந்திருக்கும். ஆனால் நோவா எந்த ஆலோசனையும் கேட்கலைங்க. கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் அமைதியா இருப்பேன் என்று அவர் புரிந்து கொள்கிறார். காலையில் கர்த்தரோடு கூட பேசுறாரு. அவர்தான் நுகத்தை வைக்கிறவர், அவர்தான் நுகத்தை மாற்றுகிறவர். ஆமா, சில சூழ்நிலைகளின் வழியாக தேவன் பர்பஸா நம்மளை நடத்துகிறதற்கு காரணம் நம்மை
நாம் தேவனை அறிந்திருக்கிறதை இன்னும் தேவனை அறிந்து கொள்வதற்காக நோவா தேவனை விசுவாசித்தாங்க. இப்போ புறப்பட்டு அவர்கள் வந்தார்கள். பாருங்க 19 வசனம் கடைசி சொல்லுது, பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன, எல்லா மிருக ஜீவன்களும் புறப்பட்டு வந்தன. அடுத்த குறிப்பு, நோவா கர்த்தரை ஆராதிக்க நினைவு கூர்ந்தார். அடுத்த குறிப்பு, நோவா கர்த்தரை ஆராதிக்க நினைவு கூர்ந்தார். இங்க முதல் வசனம் சொல்லுது 8:1 நம்ம படித்தோம், கர்த்தர் நோவாவையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைவு கூர்ந்தார். இப்ப நான் சொல்றேன், இப்ப பேழையிலிருந்து வந்தார்ல, உடனே நோவா கர்த்தரை ஆராதிக்க நினைவு கூர்ந்தார். இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தாவே நீர் என்னை நினைத்தள்ளுன்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் நினைத்தள்ளுவார், சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பார், காரியங்கள் எல்லாம் மாறி வரும். சில நாட்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைப்பார். ஆனா கர்த்தரை ஆராதிக்க தேவனை நினைவு கூறுவதில்லை. ஆனால் நோவா பேழையை விட்டு வெளியே வந்த போது செய்த முதல் வேலையை கர்த்தரை ஆராதிக்க நினைவு கூர்ந்தார். எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்துல சுகத்தை வாங்கிட்டு போறாங்க. தூரத்துல நின்னு கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், எங்களை நினைத்தரலோ கூப்பிடுறாங்க. சாதாரண வியாதி இல்லைங்க குஷ்டரோகம் அன்றைய நாட்கள்ல. ஆமா, அவர்கள் அந்த ஊருக்கு புறம்பாதான் இருக்கணும். அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, அவன் ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி, அந்த சீரிய படைத்தளபதியாகிய நாகமனா இருந்தாலும் சரி, ஊருக்குள்ள என்ன செய்யக்கூடாது, அவன் வரக்கூடாது, ஊருக்கு வெளியே இருக்கணும். குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறான், சமுதாயத்தை விட்டு பிரிந்து இருக்கிறான். ஏறக்குறைய அநேக குஷ்டரோகிகள் பிச்சை தான் எடுப்பாங்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இந்த மனிதனுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிற, இறங்குன்னு சொன்ன, நீ போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் ஆசாரியனுக்கு அந்த வார்த்தையின்படி செய்ய திரும்பின உடனே கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சிட்டார், 10 பேருக்கும் சுகம் கொடுத்துட்டாரு. என்ன செஞ்சிருக்கணும், சுத்திகரிப்பின் காரியங்களாம் நிறைவேற்றி முடிச்சுட்டு வந்து அவருடைய பாதத்துல விருந்து கட்டி பிடிச்சு என்ன செஞ்சிருக்கணும், முத்தமிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கணும். ஆனா 9 பேரு சமுதாயத்தோட போய் சேர்ந்துட்டானுங்க, ஆண்டவரை மறந்துட்டானுங்க. ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் வந்தான் ஆண்டவரை பணிந்து கொள்ள, அவனும் சமாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, மனிதர்களுக்கு எப்போதும் பிரச்சனையா இருக்கிற நேரத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லுவாங்க, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. ஆமா, கூப்பிடுவான். ஆபத்து போயிடுச்சா ஆண்டவரை மறந்துடுவான். ஆனால் இந்த நோவா அப்படி இல்லை. அதான் அந்த டிஃபரன்ஸ். ஒரு சரியான தேவ மனிதர்கள் என்ற நிலையில் இருக்கிறவங்க ஆண்டவரை எப்போது விட மாட்டாங்க. தினந்தோறும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறவர்களா இருப்பார்கள். ஆண்டவர் விடுதலையாக்கின உடனே, பேழையிலிருந்து வந்த உடனே அடுத்தது பாருங்க, 20வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. அப்போ வேலைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கர்த்தருக்கு என்ன செஞ்சிருக்கிறார், இவர் பலிபீடத்தை கட்டி ஆராதித்து இருக்கிறார். தேவன் செய்த நன்மைகளை அவர் நினைவு கூறுகிறார் வந்த உடனே. அதனால்தான் நம்ம வாரத்தின் முதல் நாளில கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசி நாள் இல்ல, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கடைசி நாள். இப்ப நாம எப்ப வர்றோம்? ஆமா, அதனாலதான் 1ஆம் தேதி ஜெபத்தை கூட பரிசுத்தவான்கள் ஏற்படுத்தி வைத்திருக்காங்க. மாதம் முதல்ல கர்த்தரை தேடு, முதல்ல. அப்போ இந்த காரியம் எங்கிருந்து வந்தது இந்த நோவாவுக்குன்னா? சில வசனங்களை, இதுல இருக்கிற வசனத்தை தான், தெரிந்த வசனங்களை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு தேவனோடு உள்ள சரியான உறவு, தேவனை ஒரு மனிதன் சரியாய் அறிந்திருப்பான் என்றால் அவன் முதல் தன்னுடைய வாழ்க்கையில செய்கிற காரியம் என்னதான், கர்த்தரை ஆராதிப்பான். சொல்லுவோமா? ஆமா, கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன். சரி, இவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஏன் அவன் ஆராதித்தான்? வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், 6:8, ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில், இப்ப இந்த ஜலப்பிரளயத்திலிருந்து நோவா வெளியே வர்றான். பூமியில ஒரு உயிரினம் இல்ல, நோவாவுடைய குடும்பம் காக்கப்பட்டது. இந்த நோவாவுக்கு புரிகிறது, இது என்னுடைய பரிசுத்தமோ நீதியோ என்னுடைய செயல்களினால் நடந்த ஒரு காரியம் அல்ல, இது தேவனுடைய கிருபை என்பதை நோவா என்ன செய்கிறான், உணர்கிறான். தேவனுடைய கிருபை உணர்ந்தவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்ததான், கிருபை கிடைத்தது. அதனால நோவா, இது பிரயாசத்தினால வந்தது அல்லப்பா, நான் ஏதோ இந்த பேழையை கட்டினதினால் உண்டானது அல்ல. எல்லா ஜீவராசிகளும் அழிக்கப்பட்டிருக்கும் போது
நானும் என்னுடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டதற்கு ஒரே காரணம், தேவனுடைய கண்களிலே எனக்கு என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. 6:9 நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்ப தேவனோடு கூட நடந்தான், அல்லது தேவனோடு கூட உறவாடினான். அப்ப இது எப்படி நடந்தது? ஏன் அந்த ஆராதனை வந்தது முதல்ல அப்படின்னா, தேவனோடு கூட நடக்கிற அனுபவம். நீங்க வாரம் முழுவதும் தேவனோடு கூட நடந்தா, வாரத்தின் முதல் நாள் எங்க வந்துருவோம்? நம்ம கர்த்தரை ஆராதிக்க வருவோம், கர்த்தரை பாடுவோம், கர்த்தரை முழுமையாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிந்தனைகள் வேற, சரீரம் வேற எல்லாம் இருக்காது. ஆவி, ஆத்துமா, சரீரம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும். அதற்கு காரணம் தேவனோடு கூட நடக்கிறது, தேவனோடு கூட சஞ்சரித்தல், தேவனுடைய வார்த்தையோடு கூட நடத்தல். நான் ஏற்கனவே விளக்கிட்டேன், சஞ்சரித்தல் நடத்தல் என்றால் என்ன என்று சொல்லி திரும்ப அதுக்குள்ள போகல. தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தான், தேவனோடு கூட செயல்படுகிறவனா இருந்தான், நடந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 6:22 சொல்லுகிறது, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் கட்டளையிட்டபடி, அப்போ சஞ்சரிக்கும் போது தேவன் சில டைரக்ஷன்ஸ் கொடுக்கிறார், சில கட்டளைகளை கொடுக்கின்றார். அது எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கான். தேவனுக்கு அவனுக்குள்ள உறவு பாருங்க. கடைசியா கர்த்தர் என்ன கட்டளை கொடுத்தாரு? உங்களுக்கு இதை செய்ய, இதை செய்யாதன்னு ஏதாவது பேசினாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோவா சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடினாலே தேவன் தனக்கு கொடுத்த கட்டளையை அவன் நிறைவேற்றினான். இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் கட்டளையே கொடுக்கறது இல்ல. ஏன்னா இதற்கு முன்பதாக கொடுத்த கட்டளையை இன்னும் நிறைவேற்றாததினாலே அடுத்த கட்டளையை கர்த்தர் கொடுக்கவில்லை. ஆண்டவரோடு கூட பேசுறார். நாம ஒரு கட்டளையை பாருங்க, ஆபீஸ்ல வேலை செய்யறோம், கம்பெனில வேலை செய்யறோம். ஒரு வேலையை நிறைவேற்றி முடித்த பிறகு அடுத்த வேலையை என்ன செய்வாங்க? அதோட முடிஞ்சிருச்சுன்னு இல்ல, அடுத்த வேலையை அவங்க என்ன செய்யறாங்க? நமக்கு கொடுக்குறாங்க. ஏற்கனவே கொடுத்த வேலையை நீங்க செய்யல, என்ன செய்வாங்க அவங்க? முதல்ல அதை செய்வா அப்படின்வாங்க. அதே போல நோவா தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தான், செய்து முடித்தான். 6ஆம் அதிகார கடைசி வசனம் சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். இந்த கால்ல சில கட்டளைகள் பாரமான கட்டளைகள் போல இருக்கும், ஆனால் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே அதை செய்யும் போது அது சுலபமா இருக்கும். அவன் நம்ம மேல வைக்கிற கட்டளை பாரமானவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எப்ப பாரமா இருக்கும்னா, தேவன் மேல் உள்ள அன்பு குறையும் போது அது பாரமா இருக்கும். இந்த காலை உள்ள கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். 6:18 சொல்லுகிறது, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உன்னோடு கூட என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். இன்னும் ஏற்படுத்தல, வேலைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி சொல்றார், உன்னோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கார். அது என்ன உடன்படிக்கைன்னு தெரியல, ஆனா ஏற்படுத்துறேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த காலவெளியில நாம கர்த்தருடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கையை செய்கிற தேவனா இருக்கிறார். இது ஒரு பெரிய காரியங்க. இது வாக்குத்தத்தம் கொடுக்கிறது வேற, உடன்படிக்கை செய்கிறது வேற. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை செய்தார், நோவாவோடு தேவன் உடன்படிக்கை செய்தார், தாவீதோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தார். புதிய உடன்படிக்கை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே படிக்கிறோம். யாரெல்லாம் தேவனோடு கூட தேவனுடைய வழிகளில் நடக்கிறார்களோ, தேவனோடு சஞ்சரிக்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ, அவர்களோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்கிற தேவனாயிருக்கிறார். சொல்லுவோமா? இந்த காலையில கர்த்தர் செய்யறேன்னு சொல்லி இன்னும் செய்யல, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில கூட ஒரு நேரம் வரும், தேவனோடு கூட பேசுவார். இதை நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்கிறேன் என்று கர்த்தர் பேசுவார். அந்த வசனத்தை அடுத்த பகுதி சொல்றேன். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். 6:18 நீயும் உன்னோடே உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இது ஒரு பெரிய கிரேஸ். யார் யார் வரணும்ன்றத தேவன் டிசைட் பண்றார். அதுல நோவாவுடைய குடும்பம் பேழைக்குள் பிரவேசித்தது. ஏன் அவன் கர்த்தரை ஆராதித்தான், அதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 7:16 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்து, அவரே வந்து கதவை என்ன செய்யறாரு? அடைக்கிறார். எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். கதவை செஞ்சது நோவா, கதவை அடைச்சது யாரு? தேவன். கதவை அவரே வந்து அடைக்கிறார். கதவை அடைக்காம போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கதவை அடைக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? வயதானவங்க என்ன செய்வாங்க? கதவை அடைச்சிட்டு வந்திருப்பாங்க. ஆனா 10-20 தடவை கதவை அடைச்சிட்டோமா என்ன செய்வாங்க? வந்து எங்க அப்பா அப்படி செஞ்சுட்டு இருக்காரு. ஆமா, 10-20 தடவை. அப்பா
சொல்லிட்டே இருப்பான். எப்ப கேட்ட சாத்தினியா, முன்னாடி சாத்தினியா, லைட் ஆஃப் பண்ணியா, சொல்லிட்டே இருப்பான். பாதுகாப்பு. அவரே கதவை அடைத்தார். அவரே அவனுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறவர் கர்த்தர். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அவரே வந்து கதவை அடைத்திருக்கிறார். தூதனை அனுப்பல. அந்த வார்த்தை அப்படியே அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நோவா பார்த்துப்பாரா தெரியல. கர்த்தர் நோவாவின் அந்த பேலியின் கதவை அடைத்தார். இப்ப 8:1, தேவன் நோவாவையும் அவனுடைய பேலியில் இருந்த சகல மிருக ஜீவன்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். இப்போ ஒவ்வொரு காரியம், இப்ப காற்றை வீச செய்கிறார். இப்ப அதான் சொல்லிட்டு வந்தேன் என்னென்னலாம் நடந்தது என்பதை. இப்ப அடுத்தது சொல்றாரு, நீங்க எல்லாம் பேழையை விட்டு வெளியே. 8:16 பாருங்க, நீ உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரின் மனைவியும் பேழையை விட்டு புறப்படுங்கள். அப்ப தேவன் எவ்வளவு கரெக்டா பேசிட்டு வராரு பாருங்க. இப்படி இருந்ததுன்னா ஆவிக்குரிய ஜீவன் ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்றைக்கு அநேகருக்கு வாரத்துல ஒரு நாள் தாங்க ஆண்டவரோடு கூட தொடர்பு. அப்படி இருந்தா ஒண்ணும் நடக்காதுப்பா. இந்த காலவில்லை வெகு தாழ்மையோடு கூட சொல்லுகிறேன். இந்த வசனங்களை புரிந்து கொண்டதுனால தான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். தேவனோடு கூட சஞ்சரிங்க, தேவனை விசுவாசிங்க, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க, படிங்க, அந்த வார்த்தையை ஆராய்ச்சி செய்து பாருங்க. எத்தனையோ ஆராய்ச்சி செய்றீங்க, எவ்வளவு மணி நேரம் உழைக்கிறீர்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுக்காக, ஆண்டவருக்காக நேரத்தை செலவு செய்யுங்க. இந்த நோவா தேவனுக்காக நேரத்தை செலவு செய்தான். இப்போ அவனுக்கு புரிஞ்சிருச்சுங்க, அவன் தேவன் தான் இதை நடத்தினார் என்று சொல்லி. இப்பொழுது பேழையை விட்டு வந்தானா உடனே கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? ஆராதனை செய்கிறவனாக இருக்கிறான். கர்த்தரை ஆராதிக்கிறவனா. சும்மா சில மிருகங்களை ஆண்டவருக்கு செய்யல, சுத்தமான மிருகங்களில் பாருங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டு. அப்ப சுத்தமான பறவைகள் எங்க இருந்து வந்துச்சு? மற்றதெல்லாம் சொன்னார் ஆண்டவர் வேலைக்குள்ள ஏத்தும் போது, எல்லாம் ஒவ்வொரு ஜோடி ஏத்துப்பா, சுத்தம் இல்லாததெல்லாம். ஆனா சுத்தமான பறவைகள் இருக்குது. அது எப்படி ஏத்து? 7 ஜோடி ஏத்துன்றார். இப்போ பேலை விட்டு இறங்கின உடனே ஆண்டவர் சொல்லல, நோவா இது வரைக்கும் நான் சொன்ன நீ எல்லாம் செஞ்சுட்டு இருந்த, இப்போ எனக்கு பலி செலுத்துன்னு தேவன் நோவாவுக்கு கட்டளை கொடுக்கல. ஆனா நோவா அந்த நன்றி உணர்வு அவனுக்கு இருந்ததினால சுத்தமான மிருக ஜீவன்களில் சிலவற்றை தேவனுக்காக தெரிந்து கொண்டு பலி செலுத்தினான். இந்த காலவெள்ள ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, எவ்வளவோ நன்மைகளை செய்தேன், பலி செலுத்துவதற்கு எல்லா காரியங்களும் உனக்கு கொடுத்திருக்கேன், நீ சரியா பலி செலுத்துறியான்னு கேட்கிறார். புரியுதா புரியலையா? இந்த நோவாவுக்கு ஆண்டவர் சொல்லல, ஆனா நோவா செய்தான். சுத்தமான மிருக ஜீவன்கள். எதை தேவன் அங்கீகரிப்பார், எது உன்னிடத்தில் இருக்கின்ற சிறப்பானது என்பதை நீ அறிந்து தேவனுக்கு பலி செலுத்துகிறாயா? நீங்கள் தேவனோடு கூட நடப்பது உண்மையானால் தேவன் சில காரியங்களை தேவனுக்காக செய்யும்படி கர்த்தர் அந்த உற்சாகத்தை, அந்த உணர்வை தேவன் தருவார். இங்கே தேவன் அவனுக்கு கட்டளையிடவில்லை, ஆனால் ஒரு உணர்வு அவனுக்குள் ஏற்பட்டது. சிறப்பானதை கர்த்தருக்கு, சுத்தமான மிருக ஜீவன்கள் சிலவற்றை தெரிந்து கொண்டு தேவன் கேட்காமலேயே தேவனுக்கு அவன் பலி செலுத்தினான். இந்த காலை வேளையில ஆண்டவர் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார்பா, தேவனுக்கு பலி செலுத்து. காணிக்கைகளினாலும் தசமபாகங்களினாலும் கர்த்தரை நாம் கனப்படுத்த கடமைப்பட்டுள்ளா இருக்கிறோம். தேவன் அதை கவனிக்கின்றார். சும்மா சாதாரண காரியம் இல்ல. கர்த்தர் அவனுக்கு ஏற்கனவே அதை கொடுத்திருந்தார். கொடுத்ததிலிருந்து கர்த்தருக்கென்று அவன் கொடுக்கும் போது தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அங்க தகன பலியிட்டான். அடுத்த வசனத்தை வாசி. 21 வாசிக்கலாமா? இருங்க. இவன் செஞ்சது என்னதுங்க? மிருக ஜீவன்கள், பறவைகள். சுகந்த வாசனையை கர்த்தர் என்ன செய்தாராம்? அதனால்தான் சொல்றேன், இது ஒரு பலிபீடம். இங்க ஆலயத்தை ஆராதனைக்கு வர்றோம், பாடல்களை பாடுகிறோம், காணிக்கைகளை செலுத்துகிறோம், கர்த்தருக்கென்று காரியங்களை நாம் செய்கிறோம். இங்கே இந்த செயல்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் சுகந்த வாசனையாக கடந்து செல்லுகிறது. ஒரு புகையாக இங்கே சேரெடுக்கிற ஜெபங்கள் தேவ சமூகத்தில் புகையாக கடந்து செல்லுகிறது. இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் முகர்ந்தார். அவங்க கிட்ட கேட்கல பலி செலுத்துன்னு.
நீ கூட யார்கிட்டயும் சொல்லல ஆண்டவர். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆச்சரிப்பாயாகன்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். ஆனா நாமளாவே அந்த வசனத்தை புரிந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்க கடந்து வருகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த கடந்து வருகிறோம், கர்த்தரை கனப்படுத்த கடந்து வருகிறோம். இந்த செயல்களை தேவன் பார்த்து அதை முகர்ந்தாரா? இப்ப அடுத்தது பாருங்க, வாசிங்களா அடுத்த வார்த்தை. சங்கரிப்பதில்லை. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு. இது யார்கிட்ட சொல்றாரு? அவர் தனக்குள்ளாரே அவர் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்லுகிற போலதான் இங்க இருக்குது. இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. ஆதாம நிமித்தம் தவறு செய்த போது ஆண்டவர் பூமியை சபித்தார். காயின் தவறு செய்த போது பூமியை சபித்தார். இப்போ ஜனங்களுடைய அக்கிரமம் ஜாஸ்தியாகி தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். இப்ப இதெல்லாம் அழித்த பிறகு நோவாவுடைய பலிக்கு பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது துவங்கி பொல்லாததாய் இருக்கிறது. ஏன்னா 6வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், 5வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, 6:5, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. இப்ப சொல்றாரு, என்ன தண்டனை கொடுத்தாலும் இந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டான், திருந்தவே மாட்டான். இப்ப ஒவ்வொரு முறையும் இந்த அக்கிரமம் பெருகும் போது ஒவ்வொரு முறையும் ஒரு ஜலப்பிரளயத்தை நான் அனுப்புனா என்ன ஆகும்? ஆண்டவர் யோசிக்கிறாரு. இப்ப சொல்றாரு, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. அவருடைய இருதயத்துல ஒரு, ஏன்னா மனுஷன் அப்படிதான், அவருக்கு தெரியும். அதனாலதான் சாலமோன், பாவம் செய்யாத மனிதன் இல்லையே. ஆமா, நான் விழுகவே இல்லைன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. தவறுகள், சிக்ஷை, இவைகள் மூலமாக தான் நாம் கற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இனி அழிப்பதில்லை. கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. நோவாவுடைய அக்கிரமத்தின் நாட்களை போல ஒரு பரிசுத்தவான் பில்லி கிரகாம் என்பவர் சொல்லுகிறார், லோத்தின் நாட்களிலே நோவாவின் நாட்கள் இருந்ததை விட அமெரிக்கா ஐக்கிய தேசத்திலே அதிகமான பாவம் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அவர் இருந்தபோது சொன்ன காரியம். அப்படின்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? சோதோம் குமோராவை அழித்தது போல இந்த பூமியை அல்லது இந்த தேசங்களை அவர் அழித்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அப்படி அழிக்கல. ஆண்டவர் அப்படி இருதயத்துல அந்த மாற்றத்தை கொண்டு வருகிறார். இந்த காலவெளியில் ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ ஒவ்வொரு முறை அக்கிரமம் அதிகமாகிறது. ஒவ்வொரு முறையும் ஜலப்பழித்தினால் உலகளாவிய ஒரு தண்டனையை தேவன் இந்த உலகத்திற்குள் கொண்டு வரவில்லை. ஆனா சில குறிப்பிட்ட பகுதிகளில் தேவனுடைய தண்டனை நிறைவேறுகிறதை நாம் வேதத்துல நம்ம படிக்க முடியும். நான் அதை உங்களுக்கு இப்படி காண்பிக்கின்றேன். இதே ஆதியாகம புத்தகத்தை சோதோம் குமாராவின் பட்டணத்துல அவருடைய அக்கிரமத்தின் அளவு நிறைவான போது தேவன் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அதை என்ன செய்கிறார்? அதை அழித்து போட்டார். யாத்ராகம புத்தகத்துக்கு போகும்போது 400 வருடம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தின எகிப்தியர்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு கடந்து வருகிறது. செங்கடலிலே பார்வோனுடைய சேனையும் தேவன் அழித்தார். அப்படி நம்ம படித்துக் கொண்டு வரும்போது 7 கானானிய ஜாதிகளுடைய அக்கிரமம், எமோரியருடைய அக்கிரமம் நிறைவடைந்த போது கானான் தேசத்தில் குடிந்த 7 ஜாதிகளை தேவன் அழித்தார் என்று நாம் படிக்கிறோம். இந்த யூதா இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருக்கு எதிராக செயல்பட்ட போது தேவனுடைய நியாய தீர்ப்பை இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தேவன் கொண்டு வந்தார். அதே போல இஸ்ரவேலுக்கு சுற்றிலும் இருக்கிற நாடுகளின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. ஆனால் நோவாவின் நாட்களிலே நடைபெற்றது போல உலகளாவிய ஒரு ஜலப்பிரளயம் என்ன செய்யல, வரல, இனியும் வராது. ஜலத்தினாலே ஆண்டவர் அதை என்ன செய்ய போகிறதில்லை, அழிக்க போகிறதில்லை. சரி, அதற்கு பதிலாக தேவன் என்ன செய்கிறார்? அதான் ரொம்ப அற்புதமான காரியம். அதற்கு ஏன்னா பாவம் என்ன செய்கிறது? பெருகிக் கொண்டே இருக்கு. மனிதனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. இப்ப காலம் நிறைவேறின போது தேவன் தமது ஒரே பேரான குமாரனாகி இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். இந்த மனுகுலத்தின் பாவங்களை எல்லாம் அவர் மேல் சுமத்துகிறார். அந்த பாவத்திற்கான தண்டனையை இயேசுவின் மேல் சுமத்துகிறார். இங்கதாங்க கிருபை வெளிப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் உலகளாவிய ஒரு ஜலப்பிரளயத்தை நான் அனுப்ப போவதில்லை. அதற்கு பதிலாக
இயேசுவை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி சொல்கிறார், இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியாக அவரை வெளிப்படுத்துகிறார். சர்வலோகத்தின் பாவமும் இயேசுவின் மேல் சுமத்தப்படுகிறது. இப்பொழுது இயேசு பாவமானார். இந்த பாவத்திற்கான தண்டனையை இயேசு சிலுவையிலே சுமந்தார். அவருடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த தண்டனையின் கொடூரம் அவர் அனுபவித்தார். சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் உனக்காகவும் எனக்காகவும் அவர் சிந்தி ஒரு மீட்பின் திட்டத்தை, ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் ஏற்படுத்தி கடந்து சென்றார். இந்த காலை வேளையில எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்! முழு உலகையும் நான் ஜலப்பழித்தினால் அழிப்பதில்லை என்று சொன்ன தேவன் அதற்கு மாற்றாக செய்த ஒரே காரியம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். காரியங்களை புரிந்து கொள்வோம். இப்ப என்ன செய்கிறார்னா, சங்கரிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு 22வது வசனம் வாசிக்கலாமா? பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே. அப்ப இந்த 2 வசனமும் எங்க சொல்றாருங்க? உள்ளத்துல சொல்றாரு. நோவாவுக்கு அது கேட்டிருக்குது. நோவா எழுதி வச்சிருக்கிறாரு. நோவா எழுதி வைத்ததை மோசே அதை காப்பி பண்றாரு தன்னுடைய. அப்ப என்ன சொல்றாருன்னா, இனி நான் ஜலப்பள்ளத்தினால் மாத்திரம் அழிக்க காரியம் இல்ல, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் இருக்கும். அவங்க எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும், அவங்க எவ்வளவுதான் அக்கிரமம் செஞ்சாலும், நான் என்ன தெரியுமா செய்வேன்? அதுக்கு இந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அக்கிரமம் தாங்க, அநியாயம் தான் செய்யறான், ஆனா தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அநீதி செய்கிறான், அக்கிரமம் செய்கிறான், மழையை பெய்ய பண்ணுகிறார். ஒரு சொல்லுவோமா? கல்லர் கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் அக்கிரமம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு கிடைக்குது. ஆனா பெற்றோர் என்ன செய்யறாங்க? தப்பு பண்ணா என்ன செய்யறாங்க? இன்னைக்கு இப்ப இருக்கிற பெற்றோர் செய்யறாங்களான்னு தெரியல, எங்க வீட்டுல எல்லாம் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு உனக்கு என்ன இல்ல? சாப்பாடு இல்ல சொல்றாங்களா? ஆமா. சில பிள்ளைகள் அவர்களாவே சாப்பிடாம உட்காந்துறாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு. அவங்களாவே சாப்பாடு. ஆனா தேவன் ஒரு நாளும் விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போகாதுன்னு சொல்லிட்டார். நீ எவ்வளவுதான் அக்கிரமம் பண்ணுப்பா, எவ்வளவுதான் அநியாயம் செய், அக்கிரமம் செய், ஆனா விதைப்பும் அறுப்பும் நான் ஒழிய மாட்டேன். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் என்னுடைய சூரியனை நான் என்ன செய்வேன்? உதிக்க பண்ணுவேன். எல்லாரும் மேலும் என்னுடைய மழையை பெய்ய பண்ணுகிறேன். அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் சாலமன் சொல்றாரு, துர்க்கிரியை கேட்ட தண்டனை எப்படி வர்றது இல்லையா? சீக்கிரமா வராது, சீக்கிரமா வராது. ஆனால் அங்கங்கே சில நியாய தீர்ப்புகளை கர்த்தர் செய்கிறார். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது அது தட்டி வைக்கிறார். எகிப்தா, அங்க எகிப்துல வருது. எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாகும் போது அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. ஆனால் உலகளாவிய ஒரு நியாய தீர்ப்பு கர்த்தர் கொண்டு வரதில்லை. ஆங்காங்கே சில பஞ்சங்களையும் யுத்தங்களையும் சில கொள்ளை நோய்களையும் தேவன் அனுப்புகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உலகளாவிய விதத்திலே தேவன் அதை அனுமதிப்பதில்லை. பூமி உள்ள நாள் அளவும் என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் எவ்வளவு மனிதர்கள் மேல் இரக்கம் உள்ளவளா இருக்கிறார். ஒரு சாதாரண அரசாங்கமே ஒரு சில தவறுகளை செய்த உடனே அவளை சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி சிறைச்சாலையில வைக்கிறார்கள். அவள் செய்த தவறுகள் நிரூபிக்கப்படும் போது அவர்களுக்கு மரண தண்டனையும் கொடுக்கின்றது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், குளிரும் உஷ்ணமும். இப்ப இருக்குதா சீசன்ஸ்? இப்ப பாருங்க, மே மாசம் ரொம்ப உஷ்ணமா என்ன செய்யுது? வெளியே இருக்கிறது. கோடை காலமும் அடுத்தது மாரி காலமும், பகலும் இரவும் ஒழிவதில்லை. தேவனுடைய இரக்கங்க. இந்த நோவாவுடைய சந்ததி அடுத்த 9வது அதிகாரத்திலேயே 10வது அதிகாரத்தை திரும்பியும் தப்பு பண்ணுது. திரும்பியும் ஒரு நாமளா இருந்தா என்ன செய்ய? திரும்பியும் ஒரு ஜலப்பிரளயம், திரும்பியும் ஒரு தண்டனை. அப்படின்னா இந்த பூமி உருவாக்கப்படுது இதுவரைக்கும் எத்தனை தடவை ஆண்டவர் இந்த பூமி அழித்திருக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லிட்டார், இல்ல, நான் இவர்களுக்காக ஒரு ரட்சகரை நான் அனுப்ப போகிறேன். ஸ்ரீயின் வித்தாக என்னுடைய குமாரனையே நான் அனுப்ப போகிறேன். இப்ப பாருங்க,
இந்த குமாரின் மேல் ஒருவன் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்போது அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். இந்த குமாரின் மேல் விசுவாசம் உள்ள ஒரு கூட்ட ஜனங்கள் உருவாகும் போது சபையாக மாறுகிறது. அந்த பேழையை நியாய தீர்ப்பு நாட்கள், கடைசி நாட்களிலே ஒரு பெரிய நியாய தீர்ப்பை நான் வைத்திருக்கிறேன். அந்த நாட்களுக்கு அந்த பேழை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். அதான் 1 பேதுரு நிருபம் 3வது அதிகாரத்தில் நாம் அதை குறித்து நாம் படிக்கிறோம். ஆமா. ஆகவே இந்த காலவெளியிலே ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. இங்கே அவன் கர்த்தருக்கு அன்று ஒரு ஆராதனை செய்தான். அதை குறித்து இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். இன்றைக்கும் நாம கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். எபிரேயர் 13-15-16. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதலின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த. அப்போ எப்போதும் என்ன செய்யணுங்க? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அடுத்து 16. அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமா. எபிரேயர் 12:28 ஒரு வசனம் இருக்கு. 12:28 வாசிங்களேன். கிருபையை பற்றி கொள்ளக்கூடும், அசைவில்லாத ராஜ்யத்தை பெரும்படி நாம் அழைக்கப்படும். அப்போ எப்படி ஆராதனை செய்யணுமா? பயத்தோடும் பக்தியோடும். நமக்கு பிரியமான ஆராதனை இல்ல, தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி எதை பற்றி கொள்ளணும்? திறமைகளை சார்ந்து கொள்ளுங்கள். அப்படியெல்லாம் இல்ல, அங்கேயும் எதை சார்ந்து கொள்ளணும்? கிருபை. ஏனென்றால் அவர் ரொம்ப பட்சிக்கிற அக்கினிங்க. ஆசாரியர்கள் தான் ஆரோனுடைய குமார்கள். உங்க பேர் என்ன? 2 பேர். நாதாப் அபியூ. தேங்க்யூ பிரதர். நாதாப் அபியூ அக்னி அக்னியை கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அக்னி வந்து அவங்களை என்ன செஞ்சிருச்சு? பட்சித்து விட்டது. ஆகவே அந்நிய அக்னியே இல்ல, உலகத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் அல்ல, கிருபையை பற்றி கொள்வோம். இந்த காலவெளியில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அவர் மூலமாய் அவரை துதிக்கும் உதவிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த. எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. ஒரு நல்ல காரியம் தான் 1000 ஸ்தோத்திர பலிகள் சொல்றது. ஆராதனை நேரத்துல மாத்திரம் இல்ல, உங்களுடைய ஜெப நேரங்களிலும் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் செய்ததெல்லாம் நினைவு கூறுங்க. யார் செய்ய முடியும்னா இந்த நோவா சொன்ன காரியம் தான். அவன் தேவனோடு கூட நடந்தான், தேவனோடு கூட தேவனுடைய கட்டளையின்படி செய்தான், தேவனை விசுவாசித்தான். இந்த காரியங்கள்லாம் வாழ்க்கையில சரியா இருந்ததுனால வெளியே வந்தோன்னு ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் ஆராதனை? கர்த்தருக்கு ஆராதனை. இதை செய்த உடனே ஆண்டவர் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்லுகிறார். இனி நான் இப்படி அழிக்க போறதில்லை, அதற்கு பதிலாக இரட்சகரை நான் அனுப்ப போகிறேன். பூமியில் உள்ள 4 அளவும் இதை நான் மாற்ற மாட்டேன்ட்டார். அதனாலதான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் அப்பப்போ செய்யறோம் தவறு. அப்பப்பெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சானா என்ன ஆகுறது? சிலருக்கு கண்ணு இருக்காது, ஏன்னா கண்ணுனால நிறைய தப்பு பண்ணிருக்கோம். எல்லாரும் குருடா இருப்போம். சிலருக்கு வலது கை இருக்காது, சிலருக்கு இடது கை இருக்காது. சிலருக்கு வாய் பேச முடியாது, ஏன்னா ரொம்ப பேசிடுறோம்ல. புரியுதா புரியலையா? ஒவ்வொரு காரியத்துக்கும் உலகத்துல இருக்கிற மனிதர்கள் செய்தது போல நம்ம பேசுற பேச்சுக்கு அப்புறம் இந்த யாரு யோவான் ஸ்நானனுடைய அப்பா சகரியா இருக்காருல்ல, சில காலம் நீ என்ன செய்ய வேண்டாம், பேசாம இருப்பா. சில நாள் காலம் நீ பார்க்காம இரு, சில நாள் வலது கை செயல்படாமல் போகட்டும். நம்ம சொல்லுவோம், மற்றவன் ஏதாவது நமக்கு செஞ்சா உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. நம்ம நியாய தீர்ப்பு கொடுப்போம், உனக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படியெல்லாம். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் ரொம்ப கிருபை உள்ளவர். எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருக்கிறாருங்க. ரொம்ப பொறுமை உள்ளவர். சில நேரத்துல மிஞ்சி போகும்போது கொஞ்சம் அடிக்கிறார், அதுவும் அன்பின் அடிப்படையில தான். தகப்பன்னா சிக்ஷிப்பார், அந்த உறவுல இருக்கிறதுனால சில நேரம் சிக்ஷை வருகிறது. சில நேரம் ஆண்டவர் சிக்ஷிக்கும் போது நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன். நீங்க செஞ்சிருக்கீங்களா? ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கறது இல்லை, ஏன்னா நமக்கு தெரியும் என்ன செஞ்சோன்னு. ஏன்னா நான் எதுல இருக்கேன்? உறவுல இருக்கேன். ஆமா, வேசியின் பிள்ளைகளா இருந்தா சிக்ஷை வராது. இந்த காலையில் ஆண்டவர் உன்னை சிக்ஷிக்கிறாரா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய உறவுக்குள்ள இருக்கிறேன், என்னை கரெக்ட் பண்றாரு ஆண்டவர். அநேக நேரங்கள் நம்ம தவறு செய்யும் போது சரியா கர்த்தருடைய வார்த்தை வரும், சரியா கர்த்தருடைய வார்த்தை, இதை செய்யாத வார்னிங் கொடுப்பாரு நமக்கு.
எச்சரிப்பு கொடுக்கும். எங்கிருந்து வரும்னு தெரியாது, ஆனா எங்கிருந்தாவது வரும். தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர். தேவனுடைய சத்தத்தை தயவு செய்து கேட்கும்படி, கவனிக்கும்படி கேட்கிறேன். எனக்கு ஒண்ணும் நடக்கல அப்படின்ட்டு நாம சரியா இருக்கும்னு நினைச்சிட வேண்டாம். ஆண்டவர் என்ன இங்க சொல்லிடுறார், இருதயத்துல இருந்து சொல்றாரு, பூமி உள்ள 4 அளவும் இதெல்லாம் நடக்கும். நான் நீ அழிக்க மாட்டேன், செய்தது போல நீ செய்ய மாட்டேன். ஆண்டவருடைய தீர்மானம் அது. இந்த காலை உள்ள நாம செஞ்சதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்திருப்பார்னா இங்க யாரும் நம்ம இருக்க மாட்டோம். ஆனா தேவன் கிருபையா நம்ம மேல இறக்க வச்சு மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய கண்களை திறக்கிறாரு. ஒரு இல்லையே சொல்லுவோமா, இன்னைக்கு கண்ணை திறந்திருக்காரா? நேற்றைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் கண்ணு நல்லா பார்க்க தெரியுதா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. ஏன் நம்ம தப்பு செய்யறோம்னா அது 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 அதனால ஒண்ணும் இல்லைங்க. அது ஒரு பெரிய காரியம் இல்ல இன்னைக்கு உலகத்தை, அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல. ஆனா நமக்கு அது பெரிய காரியமா இருக்கு. தேவனுடைய பார்வையில தேவன் அதை எப்படி பார்க்கிறார்? அதனால்தான் உலகம் வேற பார்வையில பாக்குதுங்க சம்பவங்களை, காரியங்களை. ஆனால் ஒரு தேவ பிள்ளை வேத வசன கண்ணோட்டத்திலே உலகத்தை பார்க்கணும். ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய வசனத்தின் கண்ணோட்டத்திலே சம்பவங்களை பார்க்க அறிந்திருக்க வேண்டும். அதுதான் தேவன் பார்க்கிற விதமாய் நாம் பார்க்கிறது. எல்லா தாழ்மையோடு கூட நான் சொல்லிக் கொள்கிற காரியம். நாம இப்படி இருந்தோம்னா நோவாவை போல நாமும் பாதுகாக்கப்படுவோம். ஒரு சொல்லுவோமா? ஆமா, தேவன் நோவாவை நினைத்தருளினார். ஒரு புதிய துவக்கம் வருகிறது. நியாய தீர்ப்பு தான். நியாய தீர்ப்புக்கு பிறகு ஒரு புதிய, இந்த காலையில ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அந்த வசனத்தை திரும்பி வாசிக்கலாமா? எடுத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் எடுத்துட்டீங்களா? 43, 18, 19 வாசிச்சுட்டு எல்லாரும் எழுந்து நின்று இந்த காலையில நியூ பிகினிங், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் புதிய துவக்கத்தை கர்த்தர் செய்கிறார். வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து 18, 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே தோன்றுமா? ஆமா, நாளைக்கு இன்னைக்கு 31ஆம் தேதி, நாளைக்கு 1ஆம் தேதி, இப்பொழுதே அது என்ன செய்யும்? தோன்றும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? பூர்வமானவைகளை சிந்திக்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், இதோ நான் புதிய, தேவனால் புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில, உன் சந்ததியிலே தேவன் புதிய காரியத்தை தேவன் செய்வார். இந்த 8வது அதிகாரத்துக்கு அதனால்தான் புதிய துவக்கம், ஒரு புதிய நியூ பிகினிங். ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை நம் வாழ்க்கையில கத்த செய்வாராக. எவ்வளவு பேர் இப்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். ஆண்டவர் புதிய காரியங்களை கத்த செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய அக்கிரமத்துக்கு தக்கதாக தேவன் நமக்கு சரி கட்டவில்லை. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, நீ என் மேல பொறுமையா இருந்தீங்க, என் மேல நீங்க பொறுமையா இருந்தீங்க. ஹல்லேலூயா. இந்த காலைவேளை நீதிமான்களின் சபையிலே கர்த்தரை பாட, கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க, பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபையா வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நமக்கு சோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திர பலிகளை